இனிய மாலை வணக்கங்கள். ரோட்டரி கிளப் ஆஃப் திண்டுக்கல் மிட் டவுன் 32வது பதவியேற்பு விழா. இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்கும் இனிய பக்ரீத் திருநாள் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வை வள்ளுவன் வாக்கோடு தொடங்குவோம். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. இன்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவன் செய்த உதவியின் அன்புடைமையை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலை விட பெரியதாகும். அன்றைக்கி வள்ளுவன் கொடுத்த அந்த வாக்கானது நம்ம ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்கு நல்லா மேட்ச் ஆகுது. ரோட்டரி ஃபவுண்டேஷன் வந்து மிகப்பெரிய அளவில் செஞ்சுட்டு இருக்கோம். அது அதனால் அந்த வள்ளுவன் வாக்கு நல்லா மேட்ச் ஆகுது. ஸோ முடிந்தவர்கள் அள்ளி அள்ளி கொடுக்கவும், மற்றவர்கள் அட்லீஸ்ட் கிள்ளியாவது கொடுக்கவும். ஸோ லெட் us proceed with the proceedings. It is a time to invite the dignitaries to the dais. Our Rotarian S. Balakrishnan, Sergeant at Arms, he will escort all the dignitaries to the dais. முதலாவதாக நமது முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் எஸ் ஜெய்சீலன் அவர்கள் டு த டைஸ். புதிதாக பதவியேற்க இருக்கும் ஸ்டார் பிரசிடென்ட் ரொட்டேரியன் எம் ஜெயராஜ் அவர்கள், ஸ்டார் செக்ரட்டரி ரொட்டேரியன் என் நாகராஜன் அவர்கள், கோஆர்டினேட்டர் ரொட்டேரியன் டி பிரேம்குமார், ப்ளீஸ் டு த டைஸ். Encourage. Then followed by Associate Governor Rotarian Viswanarayanan to the dais. It is a time to invite our beloved guest of honor, District Governor nominee designate Rotarian R. Ananda Jodi to the dais. And most affectionate, beloved chief guest, our district governor, Rotarian Dr. R. Jaikan avargal. Thank you, Sergeant at Arms elect. Now we call upon Associate Governor Viswanarayanan to adorn the Governor collar to the District Governor. Give a big round of applause. Thank you. We request our District Governor to adorn the collar to Rotarian Jaiseelan. Now let us hand over the session to the past President Rotarian Jaiseelan. Rotary Club of Dindigul Midtown 32nd Installation Function meeting call to order. Thank you. Now இந்த விழாவின் முதல் நிகழ்ச்சியாக தமிழ் தாய் வாழ்த்து. அனைவரும் எழுந்து நிற்கவும். Thank you.
followed by Rotary prayer by Rotarian Padmanabhan. மிட்டவுன் சங்கத்தின் இனிய ரோட்டரி வணக்கங்கள். எல்லையற்ற மெய்ப்பொருளே, உலகாவிய ரோட்டரி குடும்பத்தில் அங்கத்தினராக இருப்பதில் பெரிதும் மகிழ்கிறோம். நினைத்தல், பேசுதல், செயலாற்றுதல் இவை அனைத்திலும் நேர்மையாக செயல்படுத்த ஆசீர்வதியுங்கள். உலகில் நட்பு, மனிதநேயம் மற்றும் அன்பு வளர பாடுபடுவோம். நன்றி. Welcome speech by Rotarian Jaiseelan. அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். முதற்கண் இன்று பக்ரீத் பண்டிகை கொண்டாடும் இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவருக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆங்கில கவிஞன் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தின் அந்த அழகான கவிதை வரிகள், ட்ரை அண்ட் ட்ரை யூ வில் சக்சீட் அட் லாஸ்ட், மீண்டும் மீண்டும் முயற்சித்தால் வெற்றி நிச்சயம் என்ற அந்த அழகான கவிதை வரிகளுக்கு சிறந்ததோர் உதாரணமாக மாபெரும் வெற்றி பெற்று இங்கு நடைபெறும் எங்களது 32வது பதவியேற்பு விழாவில் முதன்மை விருந்தினராக பங்கேற்கும் எங்களது கவர்னர் ரொட்டேரியன் திரு ஜெயக்கன் அவர்களையும், சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் எங்களது அன்பு மகள் ரொட்டேரியன் ஆனந்த ஜோதி ராஜகுமார் டிஜிஎன்டி அவர்களையும் வருக என வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மற்றும் இங்கு பதவியேற்பு விழாவினை சிறப்பிக்க இங்கு வந்திருக்கும் அசோசியேட் கவர்னர் ரொட்டேரியன் விஸ்வநாராயணன் அவர்களையும், மண்டல ஒருங்கிணைப்பாளர் ரொட்டேரியன் பிரேம்குமார் அவர்களையும், துணை ஆளுநர் திரு பாண்டியன் அவர்களையும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவரையும் வருக என வரவேற்கின்றேன். மற்றும் எங்களை சிறப்பிக்க வெளியூரிலிருந்து வந்திருக்கும் ரோட்டரி நண்பர்கள், நலத்திட்டங்களை பெற வந்திருக்கும் பயனாளிகள், புதிதாக எங்களது சங்கத்தில் இணைய இருக்கும் புதிய உறுப்பினர்கள், பத்திரிகை நண்பர்கள், கொரோனா பேரிடர் காலத்தில் அயராது மருத்துவம் செய்து பல உயிர்களை காப்பாற்றிய எங்களது சங்க உறுப்பினர் டாக்டர் கருப்பசாமி பிரகாஷ், அவரது துணைவியார் டாக்டர் பிரியதர்சினி மற்றும் அவரது குடும்பத்தார், சின்னாளப்பட்டி அமுதசுரபி அறக்கட்டளையின் தலைவர் திருமதி பார்வதி ராமர் மற்றும் அதன் நிர்வாகிகளையும் மற்றும் உங்கள் அனைவரையும் என் இருகரம் கூப்பி வருக என வரவேற்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி நன்றி நன்றி. Time for lighting the kuttu vilakku. It is an auspicious event in any major functions, for which we would like to invite the dignitaries, our Chief Guest District Governor Rotarian Jaikan sir. All of you come for lighting the kuttu vilakku, please. Tirumagal Jayaraj and Amara Sundari Nagarajan, they jointly light the kuttu vilakku. Thank you all the dignitaries. Thank you. Forward test. Is it the truth? Is it fair to all? Please. Is it the truth? Is it fair to all concerned? Will it build goodwill and a better friendship? It will be beneficial to all concerned. Thank you very much. Thank you, Rotarian Sathapan. அனைவருக்கும் இனிய முன்னிரவு வணக்கங்கள். எத்தனையோ பேரை நான் அறிமுகம் செய்து வைத்திருக்கிறேன். என் வாழ்நாளிலே பெரும் வருடங்களை, நாட்களை கழித்த என் இனிய நண்பர் ஜெயராஜ் அவர்களை நான் அறிமுகம் செய்வதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் என்னுடைய துறையிலே என்னோடு இணைந்து கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளாக நாங்கள் ஒன்றாக பயணித்திருக்கிறோம். அவருடைய பணி ஓய்வுக்கு பின்னாலும் நான் அவரோடு தொடர்ந்து பேசி அவரிடத்திலே ஆலோசனைகள் பெற்று இன்னும் பணிபுரிந்து வருகிறேன். ஆகையால் அவரை இந்த மன்றத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்கப் போகிற என்னுடைய இனிய நண்பரை இந்த அவைக்கு, இந்த மன்றத்திற்கு அறிமுகம் செய்வதிலே கடவுளுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன்.
ஒன்றை யோசித்து பார்த்தேன். அடிக்கடி ரோட்டரியினுடைய பிரசிடெண்ட்டும் செக்ரட்டரியும் அடிக்கடி சொல்கிறது, அவங்களுடைய பணியெல்லாம் விட்டுட்டு இந்த வேலைகளை செய்கிறதா சொல்லுவாங்க. நிறைய இழப்புகளை சந்தித்திருப்பதாக சொல்வார்கள். இன்றைக்கி பக்ரீத் பண்டிகை கொண்டாடக்கூடிய முஸ்லீம் நண்பர்களிடத்தில் கேட்ட பொழுது இது ஒரு தியாக திருநாள் என்று சொன்னார்கள். ஆகவே நமது தலைவருக்கும் செயலாருக்கும் இது ஒரு தியாக திருநாள். இன்றைக்கிருந்து ஆரம்பித்து ஓராண்டுகளுக்கு அவர்கள் தொடர்ந்து இந்த தியாக திருநாளை அவர்கள் கொண்டாட வேண்டும். அதுதான் அவர்களுக்கு ஏதோ தலைவர் பதவி என்பது நான் நினச்சிருந்தேன். அது வரைக்கும் அப்படி தான் நினச்சிருந்தேன். தலைவர் பதவியெல்லாம் ரொம்ப நல்லா ஜாலியாக இருக்கும், எல்லாருடையும் மகிழ்ச்சியாக பெரிய பெரிய தலைவர்களோட பெரிய பெரிய நபர்களோடு ஒரு இணைந்து உட்கார்ந்து அவர்களோடு புகைப்படம் எடுத்து கொண்டாட்டங்களிலே கலந்து கொள்வது என்பது. ஆனால் நான் சந்தித்த தலைவர்களெல்லாம் சொன்னதெல்லாம் அவங்களுடைய பணி நேரங்களை ஒதுக்கீடு செய்து, வணிகர்கள் பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் தங்களுடைய இழப்புகளை நிறைய சந்திச்சிருக்காங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் சேவை செய்வதற்கு தியாகம் மிக முக்கியமானது என்பதால் அதையும் என்னுடைய நண்பர் ஜெயராஜ் அவர்கள் சேவை செய்வதை மிக முக்கியமான நோக்கமாக கொண்டவர். அவர் என்கிட்ட ஒரு இதெல்லாம் கொடுத்துருக்கிறார். அவர் என்ன நன்று அறிமுகமான ஒரு நபர். ஆகவே இதை படிக்காமலே நான் வாசிச்சிருக்கலாம். ஆனாலும் ஒரு சில தகவல்களை அவரோடு நான் பணிபுரிந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாக அதை சொல்லிவிட்டு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். நான் ஆரம்ப காலத்திலே அரசு பணியிலே முதல் முறையாக வந்த பொழுது அதிகாரிகளை எதிர்த்து பேசி அவர்களுடைய எதிர்ப்பை சம்பாதித்து அவருடைய பகைமையை சம்பாதித்து கொண்டிருந்த சமயத்தில் பல்வேறு ஒழுங்கு நடவடிக்கைகள் எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்தன. அந்த சமயத்தில் திரு ஜெயராஜ் அவர்கள் என்னிடத்தில் கூறிய ஆலோசனை, நண்பரே, நீங்கள் தேவையில்லாமல் கோபப்படுறீங்க, எதுக்காக கோபப்படணும், அமைதியாக இருந்துட்டு அமைதியாக போங்க. அதிகாரிகளை பகைப்பது என்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு எதிரானதாக அமையும், முன்னேற்றத்திற்கு தடையாக அமையும் என்று சொன்னார். அன்று நான் என்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டேன். அதிகாரிகளுக்கு ஜால்ரா போடுறது, அதிகாரிகள் சொன்னோடனே அவங்க சார்பாக போகிறது அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றி வேறு வகையிலே தகவமைப்பு கொண்டேன். ஆனால் அவரை நான் என்ன பண்ணிட்டேன்னா, அவரை அரசு ஊழியர் சங்கத்துக்கு செயலாளராக பொறுப்பேற்க வற்புறுத்தினேன். அவர் வேண்டான்னு சொன்னார். நான் தான் அவரை வற்புறுத்தி, இந்த மாதிரி பொது கோரிக்கைகள்லாம் நீங்கள் தான் நல்லா பேசுவீங்க, அதிகாரிகளிடத்தில் பேசுவதற்கு சட்டம் விதிமுறைகள்லாம் தெரிஞ்ச நீங்கள் தான் தலைவராக பொறுப்பேற்கணும், செயலாளராக பொறுப்பேற்கணும்னு சொல்லி நான் வற்புறுத்தியதன் அடிப்படையில் அவர் முதல் முறையாக 15 ஆண்டுகளுக்கு முன்னதாக, 15 ஆண்டுகள் இருக்குமாஜி, ஆமாம் 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக நமது திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய அரசூழியர் சங்கத்தினுடைய செயலாளராக பொறுப்பேற்றார். என்ன வித்தியாசம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அரசூழியர் சங்கத்தில் பொறுப்பேற்றால் அதிகாரிகளை எதிர்த்து பேசணும், அதிகாரிகள் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டணும். அவர் எனக்கு என்ன ஆலோசனை சொன்னாரோ அதற்கு நேர்மறையாக அவர் செய்ய வேண்டியதாகி போச்சு. அவருக்காக இல்லை, எங்களை போன்ற பணியாளர்களுக்காக, பணியில் இருப்பவர்களுக்காக போராடக்கூடிய சூழ்நிலையிலே, அவர்களுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அதிகாரிகளை எதிர்த்து பேசி அவர் அதுக்கான நஷ்டங்களைத்தான் சந்தித்தார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவர் எந்தவித அரசு பணியிலே எந்தவித லாபத்தையும் சம்பாதிச்சதே கிடையாது. அவர் வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய சொந்த சம்பளத்தை தவிர வேறு எந்தவித லாபத்தையும் அவர் வாழ்க்கையில் சம்பாதிக்கலை. ஆனால் அரசு ஊழியர்களுடைய வாழ்க்கையினுடைய அவருடைய நன்மைகளை பெற்றுத்தந்தவர் என்ற முறையிலே அவர்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றியமைத்தவர் என்ற ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டார். அது மட்டுமல்ல, சட்டம் மற்றும் விதிமுறைகளை இன்னும் தேர்ந்தவர். இன்னும் ஓய்வு பெற்றா கூட எங்களுடைய அலுவலர்கள் எல்லாம் இன்னும் கேட்டுக்கொள்வது என்னென்றால், ஜெயராஜை போய் பாருங்கள், ஜெயராஜ்கிட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு வழி சொல்லுவார் அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு தான் பணிபுரிகின்ற துறையிலும் சரி, இன்னும் பல்வேறு எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் உடனே அது சம்பந்தமான புத்தகங்களை தேர்ந்து எடுத்து படித்து பார்த்து அதிலே தன்னை நன்கு திறமையை வளர்த்து கொண்டு அதிலே தன்னை தேர்ந்த ஒரு அலுவலராக தன்னை காட்டிக்கொள்வதிலே மிகச்சிறந்த நிபுணர். எடுத்துக்காட்டாக சென்ற வருடத்திலுடைய ரோட்டரி, எனக்கு இன்னும் அந்த விதிமுறைகள்லாம் தெரியாது,
இன்னும் டாக்டர் சார் தான் உட்கார வச்சுட்டு இதெல்லாம் இப்படி பேசுங்க அப்படி பேசுங்கன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. எனக்கு பேச மட்டும்தான் தெரியும், ஏதோ சொல்லி கொடுத்ததை வச்சு பேசுவேன், அவ்வளோதான். ஆனால் சட்ட அறிவெல்லாம் தெரியாது. ஆனால் எந்த ஒரு துறையிலும் பொறுப்பெடுத்து கொண்டால் அது தொடர்புடைய சட்டம் மற்றும் விதிகளை முதல் முறையாக ஆய்வு செய்து அதில் உள்ள நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக்கொள்வதிலே தேர்ந்த அறிவுடையவர். அதனால்தான் இன்றும் அவரால் எல்லோரும் பேசப்படுகின்ற ஒரு நபராக இருக்கிறார். இப்போ அவரை பற்றி ஒரு சில குறிப்புகளை இந்த சங்கத்தினுடைய 32வது தலைவராக பொறுப்பேற்கக்கூடிய நண்பர் ஜெயராஜ் அவர்களை, நமது சங்கத்தினுடைய மூத்த உறுப்பினர், என்னுடைய குருநாதர், வருங்கால ஆளுநர் அவர்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர் திரு ஜெயசீலன் அவர்கள்தான் உறுப்பினராக சேர்த்தார். பள்ளி படிப்பை உசிலம்பட்டி நாடார் சரஸ்வதி பள்ளியிலும் இளங்கலை கல்லூரி படிப்பை அருளானந்தர் கலைக்கல்லூரியிலும் படித்திருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல தமிழ்நாடு அரசு பணியிலே கூட்டுறவுத்துறையிலே கூட்டுறவு சார்பதிவாளராக பணியாற்றி 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக பணி ஓய்வு பெற்றவர். சேலைகளின் நகரமாக இருக்கக்கூடிய சின்னாளப்பட்டியிலே சேவைகளை செய்து வருகிறார். சின்னாளப்பட்டியிலே அமுத சுரபி என்னும் பெயரிலே அறக்கட்டளை ஒன்றை துவங்கி அதிலே செயலாளராக பணிபொறுப்பு ஏற்று கீழக்கோட்டை சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தில் ஆதரவற்ற முதியோர்களுக்கு தினமும் மதிய உணவை வழங்கி வருவதோடு மட்டுமல்லாமல் நடமாடும் உணவுச்சாலை மூலமாக வீடுகளுக்கு சென்று உணவுப் பொட்டலங்களை வழங்கி வருகிறார். கடந்த காலங்களிலே கொரோனா காலகட்டங்களில் கூட அவருக்கு ஏழை குழந்தைகளுக்கும் கல்வி உதவித்தொகையும் வழங்கியிருக்கிறார். ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறேன். கர்ணன் பல்வேறு உதவிகளை செய்து வந்த போதிலும் அவர் யாருக்குமே அன்னதானம் பண்ணலையாம். கர்ணன் எல்லாருக்கும் உதவி செய்திருக்கிறார், ஆனால் அவர் அன்னதானம் மட்டும் பண்ணலை. அப்போ இறக்கும் தருவாயில் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்போ அவர்கிட்ட மேலே போகிறப்ப அவர் சொர்க்கத்துக்கு போகிறாரு. அப்போ சொல்லும்போது அப்போ அங்கே இருக்கிற பணியாளர்கள் கேட்குறாங்க, எல்லா தானமும் பண்ணிட்டாரு, ஆனால் கர்ணன் அன்னதானம் மட்டும் பண்ணலையே, எப்படி இவரை சொர்க்கத்துக்கு முழுமையானவராக அனுப்ப முடியும் அப்படின்னு கேட்டப்ப அப்போ கடவுள் சொன்னாராம், இல்லை அவர் அன்னதானம் பண்ணலை, ஆனால் ஒரு ஏழை இந்த பக்கம் உணவு கொடுக்கக்கூடிய அந்த அன்னதான சாலை எங்கே இருக்கிறது என்று ஒருத்தர் கேட்டப்ப இதோ இந்த பக்கம் இருக்கிறது என்று சொன்னாராம். அன்னதானம் எங்கே வழங்குகிறார்கள் என்று கை காட்டிய நபருக்கே சொர்க்கம் இருக்கிறது என்றால் அந்த அன்னதானத்தை சிறப்புற நடத்தி வரக்கூடிய அருமை நண்பருக்கு நிச்சயம் பல சிறப்புகள் கிடைக்கும் என்று நான் வாழ்த்துகிறேன். இதோடு அவருடைய மனைவியார் எனக்கு மிகவும் தெரிந்த சகோதரி, அவருடைய பெயர் திருமகள், சமூக நலத்துறையிலே அலுவலராக பணிபுரிந்து வருகிறார். அவருக்கு 2 குழந்தைகள். பையன் பெரியவன் பெயர் ஆனந்த்குமார், அவர் BA முடித்தவர். அவர் துபாயில் பன்னாட்டு நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வருகிறார். இளைய மகன் ஜே பிரகாஷ், அவரும் பன்னாட்டு நிறுவனம் ஒன்றிலே பொறியாளராக பணிபுரிந்து வருகிறார். கடைசியாக என்னுடைய மருத்துவர் அவர்கள் திருக்குறள் சொன்னது போல நானும் ஒரு திருக்குறளை சொல்லி நிறைவு பெறலாம் என்று நினைக்கிறேன். தலைமை பண்பை பொறுத்தளவிலே வள்ளுவர் பல்வேறு குறட்பாக்களை எழுதினாலும் ஒரு குறட்பா என்பது மிக சிறப்பானதாக நான் கருதுகிறேன். பிரித்தலும் பேணிக்கொள்ளலும் பிரிந்தார் பொறுத்தலும் வல்லத்தமைவது அமைச்சு. ஒரு நிறுவனத்தில் வேலையே செய்யாதவங்க மற்ற வேலைகளை செய்கிறவங்கள தடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை விலக்கி வச்சிடணும். நல்லா வேலை செய்கிறவங்கள அவங்கள நல்லா என்கரேஜ் பண்ணி அவங்கள நம்ம கையிலே வச்சுக்கணும். இதுதான் பேணிக்கொள்ளல். பிரிந்தார் பொறுத்தலும், ஏதோ ஒரு காரணத்தினால வெளியில் போயிருப்பாங்க, ஆனால் அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க, அவங்கள மீண்டும் நமக்கு கொண்டு வரணும். இது 3ம் இருந்தால்தான் ஒரு நல்ல தலைமை பண்பாக அமையும். அந்த வகையிலே என்னுடைய நண்பருக்கு யாரை வெளியே எடுக்க வேண்டும், யாரை உள்ளே கொண்டு வர வேண்டும், யாரை கைக்குள்ளேயே வச்சுக்கிறணும் அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும். அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய நாகராஜன் அவர்களுக்கும் நன்றாக தெரியும். நாகராஜன் அவர்களை கூட சொல்ல வேண்டும், அவரை அடுத்து யாராவது ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க நம்ம நண்பர்கள். அவரும் கைத்தறித்துறையிலே எங்களுடைய தாய் துறையாக இருந்த பொழுது, ஒரே துறையாக இருந்த பொழுது அவரும் எங்களுடைய துறையிலே
பணியாற்றியவர்கள். 2 பெயரிலும் ஒரு ஒற்றுமை இருக்குது. 2 பேருக்கும் ராஜா ராஜான்னு வரும். அவர் ஜெயராஜ், இவர் நாகராஜா. இந்த 2 ராஜாக்கள் வரும்போது வெற்றி வருவது இயற்கை. வெற்றிங்கிறது நம்ம ஆளுநர் ஜேக்கன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆகவே 2 ராஜாக்கள் வரும்போது வெற்றியும் வரும். அந்த வெற்றி கழிப்பிலே இப்பொழுது ஏற்றிய ஜோதிகளைப் போல வரக்கூடிய ஆளுநர் ஆனந்த் ஜோதி அம்மா அவர்களும் வந்திருக்கிறார்கள். இந்த நிறைவான தருணத்திலே தலைவர் அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்ததிலே மிக மகிழ்ச்சியோடு நான் அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த வாய்ப்பை கொடுத்த தலைவருக்கும் அருமை செயலாளர் அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய ஆளுநர் அவர்களுக்கும் பொறுப்பேற்கக்கூடிய ஆளுநர் அவர்களுக்கும் மற்றும் விருந்தினர் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Now it is a time for introduction of the Star Secretary by Rotarian A.P. Selvaraja. Good evening to all of you, sirs. So thank you very much for giving this opportunity to introduce Rotarian Nagarajan. I briefly explained the biodata of Mr. Nagarajan. நமது சங்கத்தின் 32வது செயலராக இன்று பதவி ஏற்கும் ரொட்டேரியன் என் நாகராஜன் அவர்கள் நமது சங்கத்தின் மூத்த உறுப்பினர் ரொட்டேரியன் PPM PHF எஸ் ஜெயசீலன் அவர்களால் 2018ஆம் ஆண்டில் உறுப்பினராக சேர்க்கப்பட்டார். இவர் தமது பள்ளி படிப்பை தாண்டிக்குடி நாகம்மாள் மெமோரியல் உயர்நிலை பள்ளியிலும் இளங்கலை பிகாம் பட்டப்படிப்பை மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலும் பயின்றுள்ளார். இவர் தமிழ்நாடு அரசு பணியாளர் ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஹேண்ட்லூம் ஆஃபீஸராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளார். 30 ஆண்டு காலம் பணிபுரிந்து 2012ஆம் ஆண்டில் ஓய்வு பெற்றுள்ளார். பணிகாலத்தில் சிறப்பாக பணிபுரிந்ததற்கு 26/1/2012 குடியரசு தின விழாவில் சிறந்த அலுவலர் விருதினையும் நற்சான்றிதழையும் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் பெற்றுள்ளார். இவர் திண்டுக்கல் கூட்டுறவு நகரில் வசித்து வருகிறார். இவரது துணைவியார் திருமதி அமரசுந்தரி அவர்கள் BA பட்டப்படிப்பு முடித்துள்ளார். கூட்டுறவு நகர் மகளிர் நல சங்கத்திற்கு தலைவியாக சிறந்த பணி செய்துள்ளார். இவரது மூத்த மகன் என் தினேஷ் நாகராஜன் BE பட்டப்படிப்பு முடித்து சென்னை ஆஸ்பயர் சிஸ்டம்ஸ் சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக பணிபுரிந்து வருகிறார். இவரது 2வது மகன் என் காமேஷ் நாகராஜன் MBA பட்டப்படிப்பு பெற்று எக்ஸவேர் டெக்னாலஜிஸ் சென்னை நிறுவனத்தில் மேனேஜராக பணிபுரிந்து வருகிறார். இவர் அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின் தாண்டிக்குடியில் உள்ள நடுத்தர அளவிலான காப்பி தோட்டத்தினை பராமரித்து வருகிறார். ரோட்டரி மூலம் சமூக நலப்பணி மேற்கொள்வதில் ஆர்வமும் ஈடுபாடும் கொண்டுள்ளார். நன்றி, வணக்கம். அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் பதவியேற்பு விழா நிகழ்வுகள் நடக்கும். Now I request our district governor, chief guest, Rotarian Dr. Jaikan sir, to adorn the president collar to the incoming president, Rotarian Jayaraj, the district governor, to conduct all the proceedings of the installation function. Thank you, sir. Good evening, sir. Good evening, sir. 32வது பணியேற்பு விழா நல்ல கைதட்டு கொடுக்கலாம். அருமையான விழா. திண்டுக்கல் மிட் டவுன் சங்கத்தின் 32வது பணியேற்பு விழா கடந்த 2021ஆம் ஆண்டை சிறப்பாக நடத்தி முடித்து சந்தோஷமாக இருக்கும் ஜெயசீலன் அவர்கள் புதிய பிரசிடெண்ட் ஆகிய ஜெயராஜ் அவர்களுக்கு 21-22ஆம் ஆண்டின் தலைவருக்கு காலர் அணிவிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கேங்கன் ஹேவலை ஒப்படைக்கும்படி கேட்டுக்கிறேன். 2 எடுத்து கொடுத்து பெல் இல்லையோ? சரி, ஓகே, தேங்க்யூ. கிளப் சார்ட்டரை ஒப்படைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். புதிய பிரசிடெண்ட்டுக்கு பின்னணி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
இமிடியட் பாஸ் பிரசிடென்ட் பின்னாடி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. ரொட்டேரியன் ஆகிய எம் ஜெயராஜ் நான் மனப்பூர்வமாக செய்து கொள்ளும் பிரமாணம் என்னவென்றால், திண்டுக்கல் மிட்டவுன் ரோட்டரி சங்கத்தின் 21-22 ஆண்டின் தலைவராக பொறுப்பேற்கும் நான் எனது கடமைகளை உண்மையுடன் ஆற்றுவேன் என்றும் சிறந்த திறனுடன் எனது சங்க உறுப்பினர்கள், நமது மாவட்ட 3000 ஆளுநர், ரோட்டரி இன்டர்நேஷனல் தலைவர் அவர்களின் எண்ணம் மற்றும் தேவைகள் அறிந்து திருப்திகரமாக செயல்படுவேன் என்றும், நமது ரோட்டரி இன்டர்நேஷனல் மாவட்டம் 3000 மற்றும் எனது சங்கத்தின் பைலாவை பின்பற்றி சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இந்த பிரமாணத்தை எடுத்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இருக்கையில் மாற்றி அமர்ந்து கொள்ளும்படி என்போடு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள். Rotarian Nagaraj sir will present the memento to Mr. Narajan. Rotarian. நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவமெய்தி கொடுங்கூற்றுக்கென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற முண்டாசு கவி பாரதியின் வரிகளை தொட்டு பக்ரீத் திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வந்திருக்கும் அத்துணை பேருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரோட்டரி கிளப் ஆஃப் மிட்டன் 32வது ஆண்டின் பணியேற்பு விழாவிற்கு வருகை தந்து இந்த அரங்கிலே மேடையை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ரோட்டரி இயக்கத்தின் பெருந்தகையாளர்களுக்கு, ரோட்டரியின் அச்சாணியில் சுழன்று ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சக்கரங்களாக விளங்கும் மதிப்பிற்குரிய உறுப்பினர்களுக்கும், பல்வேறு தோழமைச் சங்கங்களிலே இருந்து எங்களை வாழ்த்துவதற்காக வருகை புரிந்திருக்கின்ற தலைவர், செயலர் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும், வருகை தந்து சிறப்பு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும், பயனாளர்களுக்கும் என் முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சங்கத்திலே என்னை உறுப்பினராக அறிமுகப்படுத்தியவர் அருமைக்குரிய மூத்த உறுப்பினர் ரொட்டேரியன் எஸ் ஜெயசீலன் அவர்கள். அவர்களுக்கும் என்னை இந்த அரங்கிலே அறிமுகப்படுத்தி பெருமைப்படுத்திய என் இனிய நண்பர் ரொட்டேரியன் ஆர் அன்புக்கரசன் அவர்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு எனக்கு மிகவும் பெருமை அளிக்கக்கூடிய ஒன்றாக கருதுகிறேன். தலைவராக நான் பொறுப்பேற்றதில் உள்ளபடியே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மகிழ்ச்சிக்கு காரணமாக விளங்கிய ரோட்டரி கிளப் ஆஃப் மிட்டன் உறுப்பினர்கள் அத்துணை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றியை காணிக்கையாக்கிக் கொள்கிறேன். என்னை தலைவராக தகவமைத்து கொண்டு அதற்கான தகுதிகளை வளர்த்து கொண்டு இந்த சங்கத்தின் சட்ட திட்ட நடைமுறைகளை உறுதியாக பேணுவேன் என்றும், அத்துணை உறுப்பினர்களுக்கும் பொதுவான நன்மை பார்க்கக்கூடிய நியாயமான தலைவராக செயல்படுவேன் என்றும் இந்த நேரத்தில் நான் உறுதி கூறிக்கொள்கிறேன். எந்த ஒரு வெறுப்புக்கு ஆட்படாமல் சங்கத்தின் நடைமுறையை சாத்தியமாக நடைபடுத்துவதற்கு, சாத்வீகமான முறையில் செயல்படுத்துவதற்கு என்னாலான அத்துணை பணிகளையும் செய்வேன் என்று இந்த நேரத்திலே உறுதி கூறிக்கொள்கிறேன். கடந்த ஆண்டின் தலைவர், செயலாளர்களுக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன்.
வினைத்திட்பம் என்பதொருவன் மனத்திட்பம் மற்ற எல்லாம் பிற என்ற குறளுக்கொப்ப வினைத்திட்பம் என்பது வினையாகிய ஒரு செயலுக்கு உறுதி கொள்வது. ஒருவனுடைய மனத்திட்பம் என்பது மன உறுதியை குறிக்கக்கூடியது. அத்தகைய மன உறுதியை கொண்டு விடாமுயற்சிக்கு சொந்தக்காரர் புன்னகை அரசர் நம்முடைய ஆளுநர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எம்மை பெருமைப்படுத்தியது உளவறிய மிக்க மகிழ்ச்சியான ஒன்று. இது நெகிழ்வான தருணம். அந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஆளுநர்களுக்கு என் சார்பிலும் என் சங்கத்தின் சார்பிலும் வந்திருக்கக்கூடிய அத்துணை உறுப்பினர்கள் சார்பிலும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் சங்கத்திற்கு மாவட்ட பொறுப்புகள் 3 மாவட்ட பொறுப்புகள் வழங்கிய ஆளுநர் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ரொட்டேரியன் ஆர் பாஸ்கரன் அவர்களுக்கும், ரொட்டேரியன் டாக்டர் சி முரளிதரன் அவர்களுக்கும், ரொட்டேரியன் மேஜர் டோனர் டி பிரேம்குமார் அவர்களுக்கும் மாவட்ட பொறுப்புகள் வழங்கிய ஆளுநர் அவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞானச்செருக்கும் இருப்பதால் செம்மை மாந்தர் திரும்புவதில்லையாம் என்று பாரதி கூறினான். அந்த பாரதியின் கூற்றுக்கு இணங்க மாவட்டம் 3000 முதல் பெண் ஆளுநராக தெரிவு செய்யப்பட்டு 2023-24 ஆண்டிலே ஆளுநராக வரவிருக்கும் திருமதி ஆனந்தஜோதி ராஜ்குமார் அவர்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுகளையும், இங்கு வருகை தந்து சிறப்புமிகு உறுப்பினராக சிறப்புமிகு விருந்தினராக அமர்ந்துள்ளமைக்கு என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 116 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க ரோட்டரி இயக்கத்தில் முக்கிய குறிக்கோளான சேவையே நம்மை உயர்த்துவது என்ற கொள்கையை மனதில் நிறுத்தி சேவையோடு செயல்படுவோம் என்ற உறுதிமொழியை இங்கே நான் பிரகடனப்படுத்துகின்றேன். இன்று நடைபெறும் இங்கே உள்ள சேவை திட்டங்கள் எங்களால் இன்றைய தினம் துவங்க இருக்கிறது. எங்களுடைய சேவைகள் என்னவென்று சொன்னால், 1, ரோட்டரி பிளாசம் மனநலம் குன்றியவர்களுக்கான மருத்துவ உதவிக்காக ரூபாய் 25,000க்கான காசோலை சின்னாலப்பட்டி அமுதசுரபி அறக்கட்டளையின் மூலமாக வழங்கப்பட இருக்கிறது. அதேபோல் ஆர்டிஃபிஷியல் லிம்ப் செயற்கை கைகால் உறுப்புக்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்குவதற்கு ரூபாய் 25,000 நிதி இந்த அறக்கட்டளை, அதாவது சின்னாலப்பட்டி திருமதி வெள்ளையம்மாள் நினைவு அமுதசுரபி அறக்கட்டளையின் சார்பாக வழங்கப்பட இருக்கிறது. யாகப்பன்பட்டியில் உள்ள மகா ஓல்டேஜ் முதியோர் பாதுகாப்பகத்துக்கு ரூபாய் 10,000 மதிப்புள்ள அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட இருக்கிறது. மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் டு பிளாசம் ரொட்டேரியன் பாஸ்ட் பிரசிடென்ட் என் ஸ்ரீதரன் சார் அவர்களால் மருந்து பொருட்கள் வழங்கப்பட இருக்கிறது. பிளட் டொனேஷன் அவேர்னஸ் குறித்து டாக்டர் முரளிதரன் அவர்களால் ஒரு சலுகை அறிவிப்புகள் வழங்கப்பட இருக்கிறது. டயபெட்டிக்ஸ் ப்ரிவென்சஸ் அண்டு டிடிடி கார்டு வழங்குவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பிளட் டொனேஷன் இரத்த தானம், குருதி தானம் உண்மையிலேயே உயிர் காப்பதற்கு தேவையான ஒன்று. அத்தகைய தானத்தை வழங்குவதற்கான விழிப்புணர்வு கொள்கை வெளிப்பாடு இங்கே வழங்கப்பட இருக்கிறது. கொரோனா நோய் தொற்று காலத்தில் முன்களப் பணியாளர்களாக பணிபுரிந்து பல்வேறு இன்னல்களுக்கு ஆளான அத்துணை பேரையும் நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இருந்தபோதிலும் அதிலே நமது சங்கத்தை சார்ந்த டாக்டர் கருப்பசாமி பிரகாஷ் அவர்கள் பல்மனாலஜிஸ்ட், நமது காட்டாஸ்பத்திரியில் மருத்துவராக இருந்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த காலத்திலே செய்த பணி மிக பாராட்டக்கூடிய மிக அருமையான பணி. அவருக்கு ஒரு சிறந்த கரவொலியோடு பாராட்டு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் கருப்பசாமி பிரகாஷ் டாக்டர் அவர்கள் பல்மனாலஜிஸ்ட், அவருக்கு இங்கு நம்ம பாராட்டு கேடயமும் சான்றும் வழங்க இருக்கிறோம். மேற்சொற்ற திட்டங்கள் அல்லாமல் எங்கள் சங்கத்தின் சிக்னேச்சர் ப்ராஜெக்ட் திட்டமான இரத்த தானம் செய்வதில் இதுவரை 26,000 பேருக்கு இரத்த தானம் செய்து முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தை நாங்கள் எப்பொழுதும் தக்க வைப்பதற்கு இன்னும் மென்மேலும் இரத்த தானம் வழங்குவதில் உறுதி பூண்டிருக்கிறோம்.
அதேபோல் 28 நபர்களுக்கு கண் தானங்கள் வழங்கப்பட்டுள்ளது. உறுப்பு தானங்களும் செய்யப்பட்டுள்ளது. எங்கள் சங்கத்தின் மற்றொரு சிக்னேச்சர் ப்ராஜெக்ட் கடந்த 7 ஆண்டுகளாக சர்க்கரை நோய் விழிப்புணர்வு திட்டத்தின் மூலம் சேவை பணிகள் செய்து வருகிறது. அதையும் மருத்துவ குழுவை கொண்டு இனிமேலும் தொடர்ந்து செய்வதற்கு நாங்கள் முயற்சி செய்து வருவோம். ரோட்டரி பிளாசம் மனநல மேம்பாடு சிகிச்சை முகாம்கள் நல்ல முறையில் நடந்து வருகிறது. இதை மென்மேலும் வளப்படுத்துவதற்கு நாங்கள் ஆவணம் செய்வோம். எங்கள் சங்கத்தில் உள்ள மருத்துவர்களை கொண்டு பொது மருத்துவம், சிறப்பு மருத்துவம், இரத்த தான முகாம், சர்க்கரை முகாம், நோய் தடுப்பு சிகிச்சை முகாம் நடத்துவதற்கு பல்வேறு திட்டங்களை வகுத்திருக்கிறோம். அதனை என்னுடைய தலைவர் ஆண்டில் செய்வதற்கு நாங்கள் முயற்சிப்போம். கொரோனா நோய் தொற்று தொடர்பாக இன்னும் இந்த நோய் தீநுண்மையானது முடிவுக்கு வரவில்லை. இது முடிவுக்கு வரும் வரையில் மக்களுக்கு சேவை செய்வதற்கு ஆகிய திட்டங்களை பல்வேறு சூழ்நிலைகளிலும் காலகட்டங்களிலும் நாங்கள் செயல்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். ரோட்டரி அறக்கட்டளைக்கு இயன்ற அளவில் பங்களிப்பு செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். முன்னாள் தலைவர்கள், உறுப்பினர்கள் மற்றும் எங்கள் சங்கத்தினுடைய அத்துணை உறுப்பினர்களோடு ஒத்துழைப்போடு இந்த திட்டங்கள் அனைத்தையும் செயல்படுவதற்கு நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ரோட்டரி இன்ட்ராக்ட் சங்கங்கள் கல்லூரி மற்றும் பள்ளிகள் திறந்த அதற்கு பின்னர் நாம் அவர்களை சென்று அந்த பள்ளிகளின் மூலம் சங்கங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்வோம். மேலும் ஆர்ஐ பிரசிடென்ட் அவர்களின் திட்டங்களையும் ஆளுநர் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் எங்கள் சங்க உறுப்பினர்களின் ஒத்துழைப்போடும் செயல்படுத்தி சிறப்பான சங்கமாக எங்கள் சங்கத்தை கொண்டு வருவதற்கு நாங்கள் பாடுபடுவோம் என்று இந்த நேரத்தில் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். கொரோனா நோய் தொற்று முழுமையாக முடிவுறாத சூழ்நிலையில் எங்கள் சங்கத்தின் வருடாந்திர கூட்டமானது, மாதாந்திர கூட்டமானது, வாராந்திர கூட்டமானது வாரந்தோறும் நடப்பதற்கு உள்ள சூழ்நிலைகளை சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு நடத்துவதற்கும் அல்லது காணொளி காட்சி மூலமாக நடத்துவதற்கும் தக்க ஏற்பாடுகளை செய்து வருகிறோம். இந்த சங்கமானது மாவட்டம் 3000 சிறந்த சங்கமாக செயல்படுவதற்கு நாங்களும் எங்கள் சங்கத்தின் சார்ந்த உறுப்பினர்கள் அத்தனை பேரும் நிச்சயமாக கடுமையாக உழைப்போம், பாடுபடுவோம். ஆளுநர் அவர்களுக்கும் நமது ரோட்டரியின் பெருந்தகையாளர் அத்தனை பேருக்கும் நற்பெயரை ஈட்டுத்தரும் வகையிலே நாங்கள் பயிர்விடுவோம் என்பதை இந்த நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உறுதியாக தெரிவித்துக் கொண்டு, என்னை இந்த சங்கத்தின் தலைவராக தேர்வு செய்த அத்தனை என்னுடைய உறுப்பினர்களுக்கும் மீண்டும் என் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். With the permission of the governor, we would like to conduct this event in 2 parts because all of us know that கொரோனா கோவிட் 2வது அலை இன்னும் ஓயவில்லை. அதனால் தனி மனித இடைவெளியை பேணுவதற்காக நம்ம பார்த்திங்கன்னா இந்த வாட்டி ஸ்டார் டீம் 21-22 நம்ம கவர்னர் அவர்கள் நடுவில் சூரியன் போல பிரகாசமாக இருக்க சுற்றியுள்ள ஸ்டார்ஸ் ஒரு 40 பேர் இருக்காங்க. மிகப்பெரிய டீம். இந்த 40 பேரையும் நம்ம மொத்தமாக இன்ட்ரடியூஸ் செஞ்சோம்னா அது. ஆகவே கவர்னர் அனுமதியோடு போர்டு, கிளப் கமிட்டி, டைரக்டர்ஸ் ஒரு பகுதியாகவும், அடுத்து அதர் சர்வீசஸ், ஃபேமிலி மீட், வில்லேஜ் ப்ராஜெக்ட், மேனேஜ்மெண்ட் கோஆர்டினேட்டர்ஸ் அடுத்த பகுதியாகவும் we want to introduce on behalf of our president. It is a time to invite our board members to the dais. Anbukarasan will read out the names. மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். நான் ஒவ்வொரு பெயராக அறிவிக்கும் பொழுது அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிர்வாக குழுவிலே தலைவராக திரு எம் ஜெயராஜ் அவர்கள் இருப்பார்கள். செயலராக என் நாகராஜன் அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் இருவரும் மேடையிலே இருக்கிறார்கள். பொருளாளர் கே சிவக்குமார், ரோட்ராக் அன்புக்கரசன், KR பரமேஷ், ஐடி கார்டு மேனேஜ்மெண்ட் ரொட்டேரியன் PHF P செந்தில்குமார், செமினார் மேனேஜ்மெண்ட் ரொட்டேரியன் PHF K சண்முகவேலு. இரு பிரிவாக நின்ற அனைவரும் இந்த ஸ்டார் டீமினுடைய
நிர்வாகி எழுப்பி உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். I am a Rotarian. I will always uphold the truth. I am a Rotarian. I will always strive to be fair in all my dealings with my fellow human beings. Thanks. அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொட்டேரியன் ஆனந்த ஜோதி ராஜ்குமார் அவர்கள் ரோட்டரி மாவட்டம் 2023-24 ஆம் ஆண்டின் மாவட்ட ஆளுநர் ஆவார். இவர் ஆங்கிலம் இலக்கியத்தில் பட்டம் பெற்றவர். அறிவு திருக்கோயிலின் யோகா ஃபார் எக்ஸலனேஷன் டிப்ளமோ பட்டம் பெற்றுள்ளார். இவர் திண்டுக்கல் ஸ்ரீ பாலாஜி பவன் ஹோட்டல் மற்றும் ஸ்டைல் சிக் புட்டிக் ஷாப்பை திறம்பட நிர்வகிக்கும் ஒரு தொழில் முனைவர் ஆவார். இவரின் தந்தை லேட் ரொட்டேரியன் ஆழ்வார் ரெட்டியார் மற்றும் இவரின் கணவர் ரொட்டேரியன் ராஜ்குமார் இருவரும் திண்டுக்கல் ரோட்டரி சங்கத்தை சார்ந்த சிறந்த ரொட்டேரியன்கள் ஆவர். இவர்களின் மூத்த மகன் ரிஷி சுவேதன் இன்ஜினியர் பட்டம் பெற்று ஆர்டிஃபிஷியல் இன்ஜினியரிங் துறையில் பணியாற்றி வருகிறார். இளைய மகன் தனுஷ் 12ஆம் வகுப்பு முடித்து இந்த வருடம் கல்லூரி படிப்பை தொடங்கியுள்ளார். பள்ளி பருவத்திலே இன்ட்ராக்ட் கிளப்பில் இணைந்த இதன் தொடர்ச்சியாக ரோட்டரி கிளப் ஆஃப் திண்டுக்கல் குயின் சிட்டி 2003ஆம் ஆண்டில் உறுப்பினராக சேர்ந்தார். 2005-2006இல் கிளப்பின் செயலாளராக பொறுப்பேற்று பெஸ்ட் செக்ரட்டரி விருதும் பெற்றார். 2009-2010ஆம் ஆண்டின் கிளப் தலைவராக பொறுப்பேற்றார். இவரின் சிறந்த தலைமை பண்பு இவருக்கு பெஸ்ட் பிரசிடென்ட், பெஸ்ட் கிளப் ஆஃப் உள்பட 11 விருது பெற்று தந்தது. நமது மாவட்டத்தின் 3000-இல் 6 100% PH கிளப் அங்கீகாரத்தை பெற்ற முதல் தலைவராவார். TRF $25,000 நன்கொடை வழங்கி மேஜர் டோரன் லெவலில் பால்கரி சொசைட்டி மெம்பர் பெனிபேகர் ஆகிய அங்கீகாரங்களோடு திகழ்ந்தார். திண்டுக்கல் பெண்கள் கால்பந்து சங்கத்தின் தலைவராகவும் உள்ளார். திருநங்கைகளுக்கென்று தனி கழிப்பறை வசதி தமிழ்நாட்டிலே முதன்முறையாக திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் அமைத்து கொடுத்துள்ளார். கொரியா மற்றும் அட்லாண்டாவில் நடந்த RI கான்விகேஷன் ஆஃப் மற்றும் ரோட்டரி லிட்ரஸி சம்மிட் கலந்து கொண்டுள்ளார். 2012-2013இல் அசிஸ்டன்ட் கவர்னராக பொறுப்பேற்று திறம்படம் செயலாற்றினார். 2015 மற்றும் 2016ஆம் ஆண்டில் திண்டுக்கல் சான் பிங்க் என்ற மாபெரும் பெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மற்றும் ஸ்கேனிங் கேம்பின் தலைவராகவும் பொறுப்பேற்று 4000 பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகளை கொண்டு ஹியூமன் பிங்க் ரிவன் ஃபார்மேஷன் அமைத்து மார்பக புற்றுநோய் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளார். 2016-2017 டிஸ்ட்ரிக்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் என்ற பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 60,000 மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் கொண்ட 14 மெகா பப்ளிக் இமேஜ் ப்ராஜெக்டை நடத்தினார். இந்த நிகழ்வுகளில் காரணமாக நமது மாவட்டம் 3000-ற்கு முதன்முறையாக 8 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட், 14 ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் 14 இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பெற்றுவிட்டது. ரெய்லா ப்ரமோஷன் சேர்மனாகவும் பொறுப்பேற்று 7 நாட்களில் 63 ஒன்டே ரெய்லாக்களையும் 50 சங்கத்தினுடன் இணைந்து சிறப்பாக நடத்தினார். இவர் ஜப்பான் நாட்டின் ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 2270, 2730 மற்றும் 2720 ஆகிய மாவட்டங்களில் ஃப்ரெண்ட்ஷிப் எக்ஸ்சேஞ்ச் டீம் மற்றும் VTT உறுப்பினர்களும் சென்று சிறப்பித்துள்ளார். 2018-2019 ஆண்டில் பெட்செட் தலைவராகவும் பொறுப்பேற்று சென்னை ஹோட்டல் லீலா பேலஸில் மகிழ்மதி என்ற தலைப்பில் அன்றைய RI தலைவர் பெர்ரி ரசன் அவர்களின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பிரம்மாண்டமாக நடத்தினார். இவர் 2019-20ஆம் ஆண்டின் திண்டுக்கல் ரோட்டரி சங்கத்தில் இணைந்து கொரோனா பேரிட்டார் சமயத்தில் பசியில்லா திண்டுக்கல் திட்டத்தின் மூலம் பல்லாயிரக்கணக்கானோர் பசியாரிட சேவை புரிந்திருக்கிறார். இதே ஆண்டில் நமது மாவட்டத்தின் முதல் ஆன்லைன் கிளப் ரெய்லா நிகழ்ச்சியை தலைமை ஏற்று சிறப்பாக நடத்தினார். இவரின் வீட்டிற்கு ஸ்டேட் லெவல் பெஸ்ட் ஹவுஸ் அவார்டு ஸ்டார் விஜய் டிவி மற்றும் டால்மியா சிமெண்ட் ஆகிய நிறுவனங்கள் மூலம் வழங்கப்பட்டது. இவரின் ஸ்ரீ பாலாஜி பவன் பெஸ்ட் ஹோட்டல் விருதை திண்டுக்கல் மாநகராட்சி மற்றும் லயன்ஸ் இன்டர்நேஷனல் அமைப்பின் மூலம் பெற்றுள்ளது. இவர் திண்டுக்கல் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக நம் மாவட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் ஆளுநர் என்ற பெருமைக்குரியவர் ஆவார். அறம் செய் விரும்பு என்ற அவையின் வாக்கின் தான் சேவைகள் மூலமாக நிறைவேற்ற காத்திருக்கும் எளிமையின் சிகரம் முதல் பெண் ஆளுநர் திருமதி ரொட்டேரியன் ஆனந்த ஜோதி அவர்களின் வெற்றிகள் மேன்மேலும் தொடர்ந்து வாழ்த்து பெற வரவேற்கிறோம். நன்றி.
அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே பிஇ படித்தவர். மனைவி பெயர் ஆர் ஜானகி சந்திரன் நளினி. குழந்தைகள் அஸ்வின் சிங்கார வேல்ராஜ். Now we call upon Mr. V. Dalton. பொருள் பொறியாளர், சேலம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறார். மனைவி பெயர் பவித்ரா, அவர் தபால் துறையிலே பணிபுரிந்து வருகிறார். Now it is the time for introduction of the chief guest, our beloved district governor, Rotarian Dr. Jaikan, by our own member. Introduce our chief guest. Rotarian Dr. R. Jayakanan was born on 13th July in a remote village near Usulambatti, Madurai district. He is a passionate Rotarian since 2002. Though he becomes from the remote village near Usulambatti, he becomes to be the first Rotary governor from his Usulambatti circle. He is a postgraduate in public administration. He is the managing director of Rasi Land Promoters and Civil Construction and Rasi Traders at Trichy. He deserves to be the first successful business professional from his family. Jaikanan's career in Rotary started in the year 2002. He belongs to Rotary Club of Madurai Star. He has been steadily climbing the ladder of Rotary leadership by taking up many club level and district level assignments, for which he has done justice to in an admirable fashion. He served as a club secretary in the year 2004-2005, club president in the year 2006 and 2007, and held all positions in the club so far, which he still continues to. He had the privilege of serving our Rotary District 3000 as district level officer in various capacities, Rotary awards recognitions. Excellent contribution award given by Rotary Club of Madurai Metro at 10th anniversary and RI centenary celebration 2004-2005. During his president tenure, he bagged 7 awards, including Best Governor Official Visit. Then Presidential Citation 2006 to 2007. District Award for Best Adapting Village, Ramagaundanpatti 2006-2007. Then District Service Award, Outstanding Service in Promoting the Rotary Foundation and its goals in the year 2017-18. Then Rotary Achievements. Donated houses for blind people through his club under the NEST project, RC of Madurai Central and Star. He has donated a single house to a blind family. Moreover, during his president tenure, by his great effort, he has been an instrument to get proper recognition certificate, approval, patta, chitta and FMB for the land from the government, and distributed all the registered documents to the blind family. Conducted district conference in the year 2014-15 at Madurai with the objective organizing district conference within the boundary of district. Even though permanent structure was not available to accommodate 2,000 delegates, organized using temporary structures and made it a grand success with 2,000 plus registrations. Being district chairman of major donor promotion 2016-17, his worthwhile effort helped to achieve 50 plus major donors towards Rotary Foundation. Motivated and served as a backbone in establishing Rotary Club of Madurai Star. Being district chairman of APF, generously contributed $3.75 lakhs to APF. He got many awards and recognition from Rotary, both in district and international level. He attended several Rotary international conventions and international events. His contribution towards Rotary Foundation is more than $23,000. Special recognition. He has now been honored with a doctorate for his contribution towards social development services. He was conferred with Doctor of Letters from the World Tamil University, USA. Undoubtedly, this added a special fuel to his crown of service. His sharp-spoken skills and positive attitude always brings him more friends everywhere. He is an easily approachable person. He is likely to be called as JK among Rotary friends. His wife, Rotarian Vasanthi Jaikanan, who is also a Rotarian in the Rotary Club of Madurai, Malligai.
She also played very active roles past in the Rotary. She was the president for RC of Madurai Malligai in the year 2019-20. They have two sons. Mr. Dino Karthik, his elder son, has completed his engineering graduate. Second son, Mr. Vignesh Raja, his younger son, has completed his engineering graduation in India and master's degree in Germany. Now both of them have stepped into his father's business. During these school and college days, both made active participation in the Interact and Rotaract and served as the president of their respective clubs. And they were also selected as the best cadet in NCC, representing Tamil Nadu, Pondicherry, Andaman and Nicobar for Republic Day Parade. And also they won the gold medal for national level shooting. Their achievement in this event was honored by the Prime Minister of India, Honorable Manmohan Singh, and the tenure by inviting them for a dinner in his house. Mr. Dino Karthik and Mr. Vignesh Raja were the only cadets to be invited from Tamil Nadu that time. Dr. Jayakanan is a nature lover and wide traveler. He traveled all over the world for business, Rotary and leisure purpose with family. He likes sports and games. During his school and college days, he won many prizes in chess tournaments. Dr. JK is having a positive mission and vision towards Rotary. All the members of JK's family is very passionate towards Rotary. As a whole, they are awaiting to do some wonders and thunders in Rotary District 3000. Thank you, sir. Rotarian Dr. Jaikan to initiate the projects. We request him to come in front of the dais. There are 7 projects. We request Dr. Karupasamy Prakash to the dais along with his wife, and we invite his parents also to come to the dais. Please. Karupasamy Prakash oda amma appaavum stage ku vaanga. This award includes shawl, certificate of appreciation and the shield. This is to recognize his outstanding services in fighting the war against COVID and saving the precious lives. இந்த கோவிட் பேண்டமிக் டயத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1400 உள்நோயாளிகள் கோவிட் நோயாளிகளை வந்து சென்ட் ஜோசப் ஹாஸ்பிட்டலில் வந்து அவர் he has treated. Give a big applause to him. Managed more than 2000 patients during this time. இதில் உயிரை பணையை வச்சு வைத்தியம் பார்க்குறோம் எல்லாமே. இதில் திண்டுக்கல்ல பல டாக்டர்ஸ் they have done a wonderful job. பட் இன்றைக்கி வந்து இன்ஸ்டலேஷன் ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே நாங்கள் இன்வைட் பண்ண முடியல. இன்றைக்கி வந்து நம்ம அவர் ஓன் மெம்பர் டாக்டர் கருப்பசாமி பிரகாஷை வந்து இன்றைக்கி ஹானர் பண்ணுறோம். ஃப்யூச்சரில் உள்ள அவார்டு ஃபங்க்ஷனில் மற்றவங்களெல்லாம் கவர் பண்ணுவோம். அவங்க பேரண்ட்ஸுக்கு அப்ரிசியேஷன், இவ்வளவு சிறந்த மகனை பெற்றமைக்காக எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்ன செய்கிறோம் அப்படின்னா, அடுத்த 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய சர்க்கரை வியாதியை இன்றே கண்டுபிடித்து தடுக்க முடியும். அந்த ப்ராஜெக்டை வந்து நான் சார்ந்துள்ள விஜயா கிளினிக் சர்க்கரை நோய் சிகிச்சை மையம் கடந்த 7 ஆண்டுகளாக நமது ரோட்டரி மிட்டோன் மட்டும் இல்லாமல் பல சங்கங்களோடு இணைந்து இந்த ப்ராஜெக்டை செய்கிறோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஜிடிடி டெஸ்ட்டை செய்யணும். அந்த டெஸ்ட்டை வந்து இலவசமாக செய்கிறோம். அதன் மூலமாக அடுத்த 10 ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய சர்க்கரை வியாதியை இன்றே கண்டுபிடித்து தடுக்க முடியும். அதுபோக another signature project is
டயபெட்டிஸ் ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம் ஃபார் த ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ். கர்ப்பகால சர்க்கரை நோயை தடுக்க முடியும். அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு சர்க்கரை வியாதி வராமல் தடுக்க முடியும். திஸ் இஸ் அ ப்ராஜெக்ட். இன்னொரு நாள் இதை பற்றி விளக்கமாக பேசலாம். இன்றைக்கி வந்து அவர் beloved governor, he is going to release the GTT card on behalf of our center. I am coming there. மதிப்பிற்குரிய ஆளுநர் ஜெயக்கன் சார் அவர்களுக்கும், டிஜிஎன் ஆனந்த்ஜோதி மேடம் அவர்களுக்கும், அசோசியேட் கவர்னர் விஸ்வநாராயணன் சார் அவர்களுக்கும், தலைவர் ஜெயராஜ் சார், செயலர் நாகராஜ் சார், ஆர்சி பிரேம்குமார் சார் மற்றும் அனைவருக்கும், மற்றும் சக ரோட்டரி உறுப்பினர்கள், குடும்பத்தினர், கெஸ்ட் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு உதவி ஆளுநர் பொறுப்பு கொடுத்து ஆளுநருடன் இணைந்து பணியாற்ற, ஸ்டார் டீமுடன் இணைந்து பணியாற்ற வாய்ப்பு வழங்கிய கவர்னர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இந்த வருட ஸ்டார் டீம் தலைவர் ஜெயராஜ் சார், செயலாளர் நாகராஜ் சார் இருவரும் மிக சிறப்பாக பணியாற்ற, உதவி ஆளுநராக என்னென்ன ஒத்துழைப்பு செய்ய முடியுமோ மிக ஒத்துழைப்பாக செய்வேன் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு கூறிக்கொண்டு, நம்முடைய ஆர்ஐ பிரசிடென்ட் சேகர் மேத்தாஜி அவர்கள் கூறிய கருத்துக்கள் எல்லாம் கவர்னரும் டிஜிஎனும் சொன்னால் மிகவும் நன்றாக இருக்கும். முக்கியமாக 3 கருத்துக்களை சொல்லியுள்ளார்கள். ஈச் ஒன் பிரிங் ஒன், ரோட்டரி ஃபவுண்டேஷன், உமன்ஸ் எம்பவர்மெண்ட். இதையெல்லாம் அவர்கள் சொன்னால் இன்னும் பொருத்தமாக இருக்கும். நான் சுருக்கமாக ஒரு 2 விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். இந்த வருட நம்ம ஆளுநர் சக்ஸஸ் டு ஆல் ரொட்டேரியன்ஸ் என்ற வகையில் ஸ்டார் டீம் என்று பெயர் கொடுத்துள்ளார். சர்வதேச ரோட்டரி தலைவர் சேகர் மேத்தாஜி அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், ரொட்டேரியன்களுக்கு எந்த சவாலும் மிக பெரியது இல்லை. சவால் பெரிதாக ஆக ரொட்டேரியன் இன்னும் பேரார்வம் பெறுகிறார். நாம் ஒன்றாக சேர்ந்து சக்கரத்தை சுழல செய்வோம், அதன் மூலம் மனித குலத்தை செழிக்க வைப்போம். அவர் சொன்னது போல் இப்போ நம்மளுக்கு வந்து கோவிட் பெரிய சவாலாக இருக்குது. அதை மிக அழகாக நம்ம தடுப்பூசி மூலமாக இப்போ அதை தடுத்து நம்ம கொண்டு வந்துருக்கோம். ஆர்ஐ டைரக்டர் டாக்டர் மகேஷ் கோப்பகி என்ன சொல்கிறார் என்றால், உங்களுக்காக மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் ஒளிவிளக்காக இருங்கள் என்று கூறுகிறார். ஆர்ஐ ட்ரஸ்டி சேர்மன் ஜான் ஜெம் என்ன சொல்கிறார் என்றால், பார்வையற்றோராக இருப்பதை காட்டிலும் மோசமானது கண் பார்வை இருந்தும் தொலைநோக்கு பார்வை இல்லாமல் இருப்பது. மேம்பட்ட ஒரு உலகத்துக்கான உங்கள் பார்வையின் ஒரு பகுதியாக அறக்கட்டளையை ஆக்குங்கள், அப்போது நீங்கள் புதிய உலகை காண்பீர்கள் என்று சொல்கிறார். ஆர்ஐ டைரக்டர் வெங்கடேசன் சார் என்ன சொல்கிறார் என்றால், கரடுபுரடான பாதைகளை கடந்து வந்தால்தான் நாம் எதிர்நோக்கும் அழகான இடத்தை சென்றடைய முடியும். நடைமுறைக்கு உதவாதவற்றை தூக்கி எறிந்துவிட்டு வளர்ச்சிக்கு உதவுகளோடு இணைந்து செயலாற்ற வேண்டும், ரோட்டரியை பலப்படுத்துவோம் என்று கூறுகிறார். அந்த வகையில் என்னுடைய உரையை முடித்துக்கொண்டு வாழ்த்து தெரிவிக்கிறேன். இந்த தியாகத் திருநாளில் வேற்றுமை நீங்கி ஒற்றுமை ஓங்கட்டும், ஈகையும் நட்பும் பெருகட்டும். இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். Dignitaries on and off the dais, ladies and gentlemen, I am very much delighted to do the felicitation in my own club as the regional coordinator. I am elated to do that. அது நம்ம பிடிஜி தாமோதரன் சார் சொன்னார், மெயின் கிளப் இன்ஸ்டாலேஷன் அப்போ உங்களெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதே நேரத்தில் பயமாகவும் இருக்குது அப்படின்னு. பி சேஃப், வி வாண்ட் எவ்ரிபடி டு பி சேஃப். தேர்ட் வேவ் வரப்போது, ரொம்ப சேஃபாக இருங்க. 2 ஸ்டால்வர்ட்ஸ் ஃப்ரம் தி கவர்மெண்ட் சர்வீஸ் ஐ பிகம் தி பிரசிடென்ட் அண்ட் செக்ரட்டரி. அவங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தாலே
it is known that they are men of perfection. ரொம்ப எங்கள் பிரசிடெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதமாக நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அந்த இன்ஸ்டாலேஷன் காண்டி அங்கே புள்ளி வைக்கலை, அங்கே கம்மா போடலை, அங்கே ஐஃபன் போடலை, அவ்வளோ தூரம் அவர் ரொம்ப பெர்ஃபெக்டாக எதாக இருந்தாலும் ஒரு தடவை ஃபோன் பண்ணி ஓகேவா இது ஓகேவா, he wants everything to be done perfectly. அவருக்கேற்ற செக்ரட்டரி அமைச்சிருக்காரு. இன்றைக்கி அவரோட துணைவியார்கள் 2 பேரும் சேர்ந்து தான் வந்து குத்துவிளக்கு ஏற்றினாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருந்தால் தான் இவங்க ஒற்றுமையாக இருக்க முடியும். அதனால் இட் இஸ் a good sign now itself. அப்பார்ட் ஃப்ரம் தட், நீங்கள் 2 பேரும் மோடியும் அமித்ஷா போலவும், பேராசிரியரும் கலைஞர் போலவும், ஜெயலலிதாவும் சசிகலா போலவும், எவ்வளோ சண்டை வந்தாலும் இணைந்திருக்கும் ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் போலும் ஒற்றுமையாக இருந்து இந்த சங்கத்தை நடத்த வேண்டும் என்று வேண்டி விரும்பிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ரோட்டரி தலைவர் ஜெயராஜ் அவர்களே, செயலாளர் நாகராஜ் அவர்களே, கடந்த ஆண்டு மிக சிறப்பாக செயல்பட்டு இந்த சங்கத்தை மிக அழகான பாதையில் வழிநடத்தி சென்ற ஜெயசீலன் அவர்களே மற்றும் நடராஜன் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கக்கூடிய பார்ப்பதற்கு பார்வையாய், பார்ப்பதற்கு பண்புள்ளவராய், பழகுவதற்கு இனியவராய், பண்பு நலந்தனில் செறிந்து பாங்குடனே தொழில் செய்து பகலிரவு பாராமல் ரோட்டரியின் சுழற் சங்கத்தில் சுழற் சக்கரத்தை போல 24 மணி நேரமும் சுழன்று பம்பரமாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை நண்பர் கவர்னர் டாக்டர் ஜெயக்கன் அவர்களே, நட்சத்திர ஆண்டு நட்சத்திரம் என்று பெயர் வைத்தது போல ரோட்டேரியன்கள் மின்னிக்கொண்டு இருந்தாலும் அந்த நட்சத்திரங்கள் ஜொலிப்பது போல நமக்கு வரக்கூடிய ஆண்டில் கவர்னராக பொறுப்பேற்கக்கூடிய ஜோதிமயமான, எப்பொழுதுமே நட்சத்திரத்தை போன்ற வெளிச்சத்தை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய ஆனந்த ஜோதி அவர்களே, சிரிப்பே புன்னகை என்று சிறிய வயதிலும் மிக அழகாக அசிஸ்டன்ட் கவர்னர் பொறுப்பை செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பி ஃபார் ப்ளசன்ட் மேனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாண்டியன் அவர்களே, ஆர்சி பிரேம் அவர்களே, முன்னாள் ரோட்டரி தலைவர்களே, ரோட்டரி உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே இந்த பங்கேற்பு வைபவத்தை பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. ஒரு பெயர் பொருத்தம் என்னவென்றால், வார்த்தைகளுக்கு எப்பொழுதுமே பலம் உண்டு என்று காட்டுகின்றது. என்ன ஒரு பெயர் பொருத்தம் பாருங்கள். கடந்த ஆண்டை வெற்றிகரமாக நடத்தியவர் பெயரிலும் ஜெயம், ஜெயசீலன் அவர்கள். இந்த ஆண்டை வெற்றிகரமாக நடத்த காத்திருப்பவர் ஜெயராஜ் அவர்கள். இந்த ஆண்டை சிறப்பாக நடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய, நமக்கெல்லாம் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜெயக்கண் அவர்கள். வெற்றி நமதே. வாழ்க்கையில் அந்த ஜெயம் அவர் நம்மளுடைய கவர்னர்ஸ் நியூஸ் லெட்டருக்கு கூட ஜெயம் தான் பேர். அந்த வெற்றி என்பதற்கு, அந்த வார்த்தைக்கு மிகுந்த ஒரு பலம் உண்டு. ஒரு முறை ஜெர்மன் நாட்டிற்கும் ரஷ்ய நாட்டிற்கும் இணைந்து இங்கிலாந்து நாட்டின் மேல் போர் தொடுத்த பொழுது மிகுந்த பலசாலியான ஒரு ஜெர்மன் ரஷ்யாவை எப்படி எதிர்கொள்வது என்ற அந்த நாட்டு மன்னன் பிரயோகித்த ஒரு வார்த்தையானது அவர்களுக்கு வெற்றியை பெற்று தந்தது. அந்த வார்த்தை விக்டரி, வெற்றி. அந்த வார்த்தையை அந்த நாடு முழுவதும் அவர்கள் பிரயோகித்தார்கள், படை வீரர்கள் பிரயோகித்தார்கள். ஒவ்வொரு வீடுகளிலும் அந்த பதாகைகள் பொருத்தப்பட்டன. பொருத்தப்பட்டு அந்த வார்த்தையை ஒவ்வொரு மனதிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக விளைந்து அவர்கள் போராடி வெற்றி பெற்றார்கள் என்று சரித்திரம் பேசுகின்றது. அதுதான் அந்த வார்த்தை வெற்றி, விக்டரி என்று. அந்த ஜெயம் என்ற வார்த்தைக்கு மிகுந்த ஒரு பொருள் உண்டு. அந்த
ஜெயத்தை தாங்கி இருக்கக்கூடிய ரோட்டேரியன்கள் இந்த ஆண்டை கண்டிப்பாக மிக சிறந்த முறையில் இந்த மாவட்ட 3000ற்கு பெயர் சேர்ப்பார்கள் என்பதில் சிறிதளவு ஐயமில்லை. ஒரே ஒரு சிறிய கருத்தை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். ஒரு அனாதை இல்லத்தை நடத்தி சென்றிருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய அனாதை இல்லத்தை விருத்தி செய்ய விரும்பி மேலும் பல அனாதை குழந்தைகளை தத்தெடுத்து அந்த அமைப்பில் சேர்க்க விரும்புவராக பொருளாதாரத்தை தேடி அவர் வங்கிக்கு அணுகுகின்றார். அந்த வங்கியில் மேனேஜரை பார்த்த பொழுது அவர் எனக்கு இவ்வளவு தூரம் என்னுடைய இடத்தை விருத்தி செய்து நான் அனாதை குழந்தைகளை அதிகமாக தத்தெடுத்து இந்த இடத்தில் நான் பராமரிக்க விரும்புகிறேன் என்று சொன்ன பொழுது அவர்களுடைய எதிர்பார்ப்பு அந்த பேங்கில் இருந்து லோன் கேட்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த பேங்க் மேனேஜர் அவர்கள் உண்மையிலேயே இவருக்கு இந்த எண்ணங்கள் இருக்கிறதா, கருணை இருக்கிறதா, இவர் இந்த செயலை ஆர்ப்பரிக்க ஒரு தகுந்தவர் தானா என்று சோதிக்க விரும்பினார். அந்த மாதிரி சோதிக்க விரும்பிய பொழுது அவர் அந்த பேங்க் மேனேஜர் அந்த லோன் பெறுபவரை பார்த்து கேட்ட கேள்வியானது, என்னுடைய கண்களில் என்ன வித்தியாசத்தை நீங்கள் காண்கிறீர்கள் என்றார் பேங்க் மேனேஜர். அதற்கு அவர் சொன்னார், உங்கள் 2 கண்களில் ஒரு கண் செயற்கையானது, ஒரு கண் பார்வை உள்ளது என்று சொன்னார். இதை படைத்திட்ட மருத்துவர்களே இதை வித்தியாசம் சிரமப்பட்டு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வேளையிலே நீங்கள் இவ்வளவு சுலபமாக கண்டுபிடித்தீர்கள் என்று கேட்ட பொழுது, நான் அனாதை குழந்தைகளை பற்றி பேசி கொண்டிருந்த பொழுது, அவர்களை இரக்கத்தை பற்றி நான் கனிவாக சொல்லி கொண்டிருந்த பொழுது உங்கள் இடது கண்ணில் இருந்து சற்று நீர் வந்ததை நான் பார்த்தேன் என்று சொன்னார். அந்த கருணை உள்ளம், அந்த கருணை உள்ளத்திற்கு அந்த மதிப்புக்காக உடனே பேங்க் மேனேஜர் கண்டிப்பான அவர் எதிர்பார்த்த தொகையை கொடுத்து, இவர் ஒரு கருணை உள்ளம் கொண்டவர், அனாதை குழந்தைகளை தத்தெடுத்து நன்கு பராமரிப்பார் என்று அந்த பணம் வெகுமதி அவருக்கு கிடைத்தது. அதே போல பன்னாட்டு தலைவர் சேகர் மேத்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒன்றானது சர்வீஸ். அவருக்கு பிடித்த மிகுந்த ஒரு வார்த்தை. ஒரு மங்களமகரமான ஒரு நாதஸ்வர ஒலியில் இவ்வளவு அழகான திட்டங்கள் இன்று நிறைவேறின. ஒரு ஆரம்பமே ஒரு பிரம்மாண்டமான ஆரம்பமாக, ஒரு புதிய உறுப்பினர்களை சேர்த்த ஒரு சங்கமாக, மிகுந்த ப்ராஜெக்ட்ஸ். இன்டர்நேஷ்னல் பிரசிடெண்ட் விரும்புவதை போல டூ மோர் க்ரோ மோர். You can do more when you add more members. You can grow more and you can do with that more projects. அழகாக சொல்லியிருக்கிறார். அதுபோல இந்த சங்கம் மிக சாதனை சங்கமாக மிளிரும் என்பதில் சந்தேகமில்லை. எல்லாம் வல்ல இறைவனை வாழ்த்தி எல்லோருக்கும் இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக அமைய வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமை என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இங்கு கூடியிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் திண்டுக்கல் மிட் டவுனின் 32nd installation ceremony. Newly inducted President Rotarian Jayaraj, newly inducted Secretary Rotarian Nagarajan, past President Rotarian Jayaseelan, immediate past Secretary Rotarian Nadarajan, today's Chief Guest District Governor Rotarian Dr. Jayakan, Associate Governor Rotarian Vishwanarayanan, Regional Coordinator Rotarian Prem Kumar, Assistant Governor Rotarian Pandian, past presidents, secretaries, members from various other clubs, past presidents of this prestigious club, Rotarian Dr. Muralidharan, Rotarian Batmanabhan sir, Rotarian Shankara Narayanan, Rotarian Bhaskaran sir, Rotarian Ravi, Rotarian Christopher, Rotarian Mohan, members, guests, aunts, aunts, friends in Rotary, friends of Rotary, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். First of all, I would like to thank Rotarian Venkatesh who introduced me here. Thank you, sir. பக்ரீத் நல்வாழ்த்துக்களை இஸ்லாமிய சகோதரர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தருணத்தில் சென்ற ஆண்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு சேலஞ்சிங்கான வருஷம். ரோட்டரி ஓப்பன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்று அழகாக நம்ம ஆர்ஐ பிரசிடெண்ட் ஒரு தீம் கொடுத்திருந்தார்.
அது எதனால் அந்த மாதிரி ஒரு தீம் அமைத்து கொடுத்தாரு என்று தெரியாது. ஆனால் போன வருஷம் சேலஞ்சிங்கான சுச்சுவேஷனில் எப்படி சர்வீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையை மாற்றி இதுதான் நாம் சர்வீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு என்று அத்தனை ரொட்டேரியன்களும் உலகம் முழுவதும் வந்து நல்லபடியாக சர்வீஸ் பண்ணாங்க. அதிலும் குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம ரோட்டரி கிளப் ஆஃப் திண்டுக்கல் மிட் டவுன் எங்கும் அவர்களுடைய அந்த பேனர் மிட்டவுன் திண்டுக்கல் பேனர் மிட்டவுன் பேனர் தெரியும் வண்ணம் எல்லா இடங்களிலும் எல்லா அவென்யூஸ்லேயும் அவங்களுடைய சர்வீஸ் ரொம்ப பெஸ்ட்டாக அமைந்தது. அந்த பெஸ்ட் குழுவினருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிளப்பை பொறுத்த வரைக்கும் இதனுடைய சார்ட்டர் பிரசிடெண்ட்லேருந்து நான் என்னுடைய உரையை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். சார்ட்டர் பிரசிடெண்ட் லேட் ரொட்டேரியன் ஜம்புலிங்கம் சார், அவர் மீது எனக்கு என்றென்றும் மிகுந்த மரியாதை அன்பு உண்டு. என்னுடைய ரோட்டரி பயணத்தில் வந்து அவருடைய பங்கு மிகவும் அதிகம். எனக்கு மட்டும் அவர் வந்து உறுதுணையாக இருக்கலை, மாவட்டம் 3000 முழுவதற்கும் வந்து அவர் வந்து ஓடி ஓடி தன்னுடைய ரோட்டரி பணிகளை ஆற்றியவர். யார் எந்த இடத்துல கூப்பிட்டாலும், யார் எந்த உதவி கேட்டாலும் ஓடி போய் வந்து தானே போய் அந்த இடத்துல நின்று வந்து பல உதவிகள் ரோட்டரி சம்பந்தமாகவும் சரி எல்லா வகையிலும் செய்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த மனிதர் அவர். அவருக்கு எனது வணக்கங்களை இந்த இடத்துல நான் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இங்கே இருக்கக்கூடிய பாஸ் பிரசிடென்ட்ஸ் வரிசையாக எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம ரொட்டேரியன் பாஸ் பிரசிடெண்ட் ரவி சார் அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கான்ஃபரன்ஸ் தாமோதரன் சார் பீரியடில் கான்ஃபரன்ஸ் செக்ரட்டரி அவருடைய சிறப்பான செயலை நான் பார்த்துருக்குறேன். ரொம்ப அழகாக பணியாற்றியிருக்கிறார். நம்ம டாக்டர் முரளிதரன் சார் இங்கே ஃபஸ்ட்டில் இப்படி பார்க்கும்போது அவர் தான் முதல்ல அமர்ந்திருக்கிறார். 2018-19 வருடத்தின் தலைவராக மிகவும் சிறப்பாக தன்னுடைய மெடிக்கல் ஃபீல்டை தன்னுடைய ப்ரொஃபஷனை யூஸ் பண்ணி எந்தெந்த வகையில் எவ்வளோ அழகாக சிறப்பாக செயலாற்ற முடியுமோ அவ்வளோ சிறப்பாக செயலாற்றினார். திண்டுக்கல் மிட்டவுனுடைய புகழ் வந்து உச்சிக்கு போனதுன்னு சொன்னால் அந்த வார்த்தை வந்து மிகையாகாது. நிறைய அவார்ட்ஸ் அவர் வாங்கினார். அவருடைய சேவை வந்து என்றைக்குமே நம்ம ரோட்டரி உலகத்திற்கு தேவை. அடுத்ததாக ரொட்டேரியன் பாலன் அவர்கள் 16-17 வந்து அவர் சிறப்பாக தலைவராக செயலாற்றினார். அந்த வருடமும் சரி ரோட்டரியில் நிறைய உறுப்பினர்களை சேர்க்கிறதுலையும் சரி நிறைய ப்ராஜெக்ட் செய்கிறதுலையும் சரி அவர் சிறப்பாக செயலாற்றினால் அதற்காரணமாக அவர் சீக்கிரமே அசிஸ்டன்ட் கவர்னர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை ஏற்றார். பெட் செட்ஸ் நடத்தினார். நிறைய தலைமை பண்புகளுக்கான ஒரு மனிதர் அவர். அவருடைய சேவைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் நம்ம பத்மநாபன் சார், அவரும் தன்னுடைய பள்ளி மூலமாகவும் நிறைய சேவைகளை வந்து இந்த திண்டுக்கல் மாநகரத்துக்கு வந்து செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இங்கே நம்ம ரொட்டேரியன் பாஸ்கரன் சாரை பற்றி பேசியே ஆகணும். அவருக்கு பிளட் பாஸ்கர் அப்படின்னு சொன்னால் தான் அவரை தெரியும். சாதாரணமாக பாஸ்கர்னு சொன்னால் அவர் தெரியாது. அந்த அளவுக்கு பிளட் டொனேஷன் அப்படிங்கிற அந்த முக்கியமான ப்ராஜெக்டை எடுத்து திண்டுக்கலுக்கே ஒரு அடையாளமாக நிறைய சேவைகளை மனமாற செய்து கொண்டிருக்கிறார். அதோட அந்த மென்டல் மிஷன் பிளாசம் ப்ராஜெக்டையும் அவர் தன்னுடைய தொழில் மாதிரி, தொழிலில் எப்படி நம்ம வந்து சிறப்பாக உட்கார்ந்து கவனிப்போமோ அந்த மாதிரி அங்கேயே இருந்து மனவளம் குன்றியவர்களுக்கு வந்து சிறப்பாக சேவையாற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பிரேம்குமார் சார், அவரும் அப்படிதான் தன்னுடைய சேவைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இந்த வருடம் ரீஜனல் கோஆர்டினேட்டராக அவருடைய அந்த பணி எல்லா திண்டுக்கல் ரீஜியன் ஃபுல்லாக அவருடைய அந்த இது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு, அடையாளம் தெரிந்து கொண்டே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம பாஸ் பிரசிடென்ட்ஸை பற்றி இங்கே பேசிகிட்டே இருக்கலாம். ரொட்டேரியன் மோகன், அவரும் சிறப்பாக செயலாற்றினார். இந்த மாதிரி ஒரு சிறந்த சங்கம் தனது 32வது வருடத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. அதில் வந்து பிரசிடெண்ட்டாக பதவியேற்றிருக்கும் நம்மளுடைய ஜெயராஜ் சார் தன்னுடைய ஏற்புரையிலேயே அவருடைய ஆர்வம் சேவைக்கான அவருடைய பேஷன் தெரிஞ்சது. நிறைய சேவைகளை வந்து திட்டமிட்டு இருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னால் செய்ய முடியுமோ, என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ செய்கிறதுக்கு நாங்கள் வந்து காத்திருக்கிறோம். செயலாளர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருஷம் ஒரு சிறப்பான வருஷமாக நம்மளுடைய ஸ்டார் டீம் ஆளுநர் நிறைய திட்டங்களை வானவில் அப்படிங்கிற பேரில் வகுத்து கொடுத்துருக்குறாங்க. அதையும் நீங்கள் வந்து சிறப்பாக செய்யலாம். இங்கே இருக்கிற சங்கங்கள், திண்டுக்கல்லில் இருக்க சங்கங்கள் எல்லாரும் சேர்ந்து கூட ஒரு பெரிய ப்ராஜெக்டாக எடுத்து செய்யலாம். தனித்தனியாக செய்வது ஒரு பக்கமாக இருந்தாலும் அதிகமான இம்பேக்டை ஏற்படுத்தக்கூடிய ரோட்டரி அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு ஒரு நல்ல பப்ளிக் இமேஜ் ஏற்படுத்தக்கூடிய வகையில் எல்லா சங்கங்களும் சேர்ந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டை எடுத்து, மெகா ப்ராஜெக்டை எடுத்து இந்த வருடம் சிறப்பாக செயலாற்றி ரோட்டரி 3000 வந்து நம்ம திண்டுக்கல் வந்து
நல்ல ஸ்டாராக ஒளிரும் வண்ணம் நீங்கள்லாம் சேர்ந்து நல்ல ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆர்வம் கூட ஆசைன்னு கூட சொல்லலாம். அதற்கு இந்த இடத்துல நான் ஒரு வித்திடுறேன். எல்லோரும் சேர்ந்து பிளான் பண்ணி நல்லபடியாக பண்ணுங்கள். அதுதான் நமக்கு வந்து ரோட்டரிக்கு ஒரு பப்ளிக் இமேஜ் க்ரியேட் பண்ணும். அதன் மூலமாக தான் வந்து நம்ம ரோட்டரியில் நிறைய பேரை வந்து சேர்க்க முடியும். இந்த வருஷம் நம்மளுடைய ஆர்ஐ பிரசிடெண்ட்டோடைய கனவு அது, ஈச் ஒன் பிரிங் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை சேர்ப்போம், நிறைய ப்ராஜெக்ட் செய்வோம், ரோட்டரிக்கு வந்து ஒரு நல்ல பப்ளிக் இமேஜை க்ரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது அவருடைய ஆசை. அந்த அவருடைய தலைமையிலையும் கவர்னருடைய தலைமையிலையும் நீங்கள் அனைவரும் சிறப்பாக செயலாற்ற வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சொல்லலாம். நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, நல்லா கை தட்டுவீங்க, நல்ல சங்கம் அப்படின்னு சொல்லி விட்டாங்க. ஆனால் நீங்கள் யாரும் கை தட்ட மாட்டேங்கிறீங்க, ஏன்னு தெரியல. ஒருவேளை பசி நேரம் ஆகிடுச்சா எனக்கு தெரியாது. எனவே குட் ஈவினிங், வாழ்த்துக்கள். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஸ்டார் பிரசிடெண்ட் ஜெயராஜ் அவர்களே, செக்ரட்டரி நாகராஜன் அவர்களே, கெஸ்ட் ஆஃப் ஆனர் ஆனந்த் ஜோதி அவர்களே, ஆர்சி பிரேம்குமார் அவர்களே, அசிஸ்டன்ட் கவர்னர் பாண்டியன் அவர்களே, அசோசியேட் கவர்னர் அட்மின் விஸ்வநாராயணன் அவர்களே, பிளட் பாஸ்கர் அவர்களே, எம்சி செய்து கொண்டிருக்கும் அழகான டாக்டர், அருமையான டாக்டர் அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க. நாங்கள் வந்த பிறகு தான் தெரியுது. வாழ்த்துக்கள். முரளிதரன் அவர்களே, ராஜா கோவிந்தசாமி அவர்களே, நந்தினி சங்கர் அவர்களே, கோகிலா சீலன் அவர்களே, ஜெய் ஹோ, பி இன்ஸ்பைரிங், பி சேலஞ்சிங், be a change makers, be glittering star. ஜெய ஹோ. வெற்றி நமதே, வெற்றி நிச்சயம். இங்கே இதுக்கு முன்னால் 23-24 ஆண்டின் கவர்னர் அவர்கள் பேசினாங்க. அதுக்கு முன்னால் நிறையா பேசினாங்க. என்னை வாழ்த்தி பேசிய வீரராகவன் மிக அழகாக சொன்னாங்க. நிறைய ப்ராஜெக்ட் பண்ணாங்க. எல்லாம் மிக அருமையாக இருந்தது. நல்ல மனதை தொடக்கூடிய ஒரு நல்ல ப்ராஜெக்ட். நான் இந்த சங்கத்தோடு கடந்த ஒரு 15-20 ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த சங்கம் எதை செய்தாலும் ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த இன்விடேஷன் கூட பாருங்கள், பார்ப்பதுக்கு மிக அழகான ஒரு இன்விடேஷன் பிரிண்டிங். நான் கடந்த ஒரு 20 சங்கங்களுக்கு இது வரைக்கும் போயிருக்கேன். இந்த பர்ஃபெக்ஷன் எங்கேயும் பார்க்கல. பட் ரொம்ப அழகான வாழ்த்துக்கள். இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் உழைக்கக்கூடியவர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் என்னுடைய ஸ்டார் டீமில் 3 தலைவர்களை கோர் டீமில் போட்டிருக்கேன். டாக்டர் முரளிதரன் பிரசிடெண்டாக இருக்கும்போது உழைத்ததை பார்த்திருக்கிறேன். இங்கே பாண்டியன் அவர்கள் ஏஜி உழைத்ததை பார்த்திருக்கிறேன். பிரேம் ஆர்சி அவர்கள் உழைத்ததை பார்த்திருக்கிறேன். உழைப்பவர்கள் எங்கே இருந்தாலும் அவர்களுக்கு பணி வந்து சேரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதை பார்த்து தான் இங்கு ரோட்டரி இயங்கிக் கொண்டிருக்கிறது. ரோட்டரி கடந்த 115 ஆண்டுகளை கடந்தாலும் இன்று வரை 1.2 மில்லியனை கடக்கவில்லை என்பது தான் நம்மளுடைய ஆர்ஐ பிரசிடென்ட் சேகர் மேத்தா அவர்களின் வருத்தம். அவர் அமெரிக்காவில் பதவியேற்ற உடனே அவரிடம் கேட்ட முதல் கேள்வி, நீங்கள் ரோட்டரிக்கு என்ன சாதிக்கப் போகிறீர்கள்? அவர் சொன்ன முதல் வார்த்தை, கடந்த 17 ஆண்டுகளாக 1.2 மில்லியனை கடக்கவில்லை, நான் 1.3 மில்லியனாக மாற்றுவேன் என்றார். அவருடைய தாரக மந்திரம் ஈச் ஒன் பிரிங் ஒன். 1.2 ஈச் ஒன் பிரிங் ஒன்னா 2.4 ஆகிடும். அவ்வளவு ஆசை அல்ல. அட்லீஸ்ட் ஈச் ஒன் பிரிங் ஒன்ற போல 1.2 மில்லியன்லேருந்து 1.3 மில்லியனாக மாற்றுங்கள் என்பதுதான் அவருடைய எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இன்று அவருடைய செயல்களை, திட்டங்களை, அவருடைய கனவுகளை செயலாக்குவதற்காக இன்றைக்கி உலகத்தில் என்னை போல 220 கவர்னர்ஸ் இருக்கிறாங்க.
இந்தியாவில் மட்டும் 41 கவர்னர் இருக்காங்க, இன்க்ளூடிங் ஸ்ரீலங்கா. தமிழ்நாட்டில் 8 கவர்னர்ஸ் இருக்கிறோம். நாங்கள் எப்படி கவர்னருக்கு RI பிரசிடெண்ட்டுக்கு அவருடைய கனவுகளை நிறைவேற்ற காத்திருக்கிறோமோ அதே போல் இங்கே இருக்கக்கூடிய ஜெயராஜ் பிரசிடெண்ட் அவர்கள் என்னுடைய திட்டங்களையும் ரோட்டரியின் கனவுகளையும் நிறைவேற்றுவதற்காக இன்று பதவியேற்றுள்ளார்கள். அவருடைய எண்ணங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த ரோட்டரி மீட்டவனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லா கைத்தட்டு கொடுக்குறேன். உங்களை தானே சொன்னேன் நான், ஏன் தட்டக்கூடாது? இங்கே என்னை பற்றி வர்ணிக்கும் போது சொன்னாங்க, என்னுடைய பசங்களை பற்றி சொன்னாங்க. அந்த பசங்கள் இன்றைக்கி ஒரு மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் வீட்டை நம்ம பிரைம் மினிஸ்டர் பார்க்கணுன்னா தூரத்தில் இருந்து எனக்கு ராஜீவ்காந்தியை பற்றி தெரியுண்டாங்க, என்ன நான் சொல்லலாம். ஆனால் என்ன ராஜீவ்காந்திக்கு தெரியாது. மன்மோகன் சிங் அவர்களை சொல்லலாம், அவர்களுக்கு நம்மை தெரியாது. அந்த வீட்டில் போய் சாப்பிடுவதற்கு காரணமாக இருந்த ஆனந்த ஜோதி அவர்களுக்கும் இங்கே இருந்த நந்தினி சங்கர் அவர்களுக்கும் நான் நினைவு கூறுகிறேன். நல்லா கைத்தட்டு கொடுங்க. ஏன் காரணத்தை சொல்கிறேன். இன்றைக்கி ரோட்டரி நடத்தக்கூடிய ரயிலாவே அவர்கள் அன்று நடத்தினார்கள். அங்கே போகிறதுக்கு முன்னாக அந்த லீடரை உருவாக்கியது இவர்கள் இருவர் தான். மேடம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க நடத்தும் போது நான் கொடைக்கானல் போயிருந்தேன், என்னையவே உள்ளே விடலை அன்னைக்கு. ஆனால் இன்றைக்கி இங்கே பக்கத்தில் உட்கார வச்சுன்னா அது ஆண்டவன் கொடுக்கக்கூடிய திட்டங்கள், செயலாக்கங்கள், எங்கு நல்ல செய்திகள் இருந்தாலும் ஒன்று சேர வேண்டும் என்பது அவருடைய எண்ணங்கள். இன்றைக்கி அந்த சேவைகள் செய்ததால் அவர்கள் இன்றைக்கி வெளிநாடு சென்று கிராஜுவேஷன் முடித்து விட்டு அன்றைக்கி 9ஆம் கிளாஸில் அவங்க ஒரு சின்ன மாணவன் என்ன என்றே தெரியாது. நீங்கள் உருவாக்கிய அந்த ரயிலா என்ற திட்டம்தான் அவர்களை நல்ல ஒரு மாணவனாக மாற்றி இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் அவருடைய வீட்டுக்கு போய் உணவு அருந்தக்கூடிய ஒரு தகுதியை கொடுத்தது இந்த ரோட்டரி. ரோட்டரி தான் இன்றைக்கி நிறைய செயல்கள் செய்வதற்கும் திட்டங்கள் தீட்டுவதற்கும் நல்ல காரியங்கள் செய்வதற்கும் இன்றைக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். இந்த கொரோனா காலத்தில் நம்ம எல்லாம் இன்றைக்கி எங்கே ஒதுங்கி இருந்தோன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கைராசியான டாக்டர் நம்ம ஜமீர் பாஷா அவர்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பே 4 கோடிக்கு மேலே இன்றைக்கி பொருட்கள் வழங்கினாங்க. சென்ற ஆண்டு சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் எவ்வளோ உபகரணங்கள் கொடுத்தாங்கன்றது உங்களுக்கு தெரியும். கொரோனா வெளியே விடவில்லை என்றாலும் 3 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள கவர்னர்ஸ் கொடுத்த ஃபண்டு தான் அது DDF-ஆக மாறி நமக்கு ரோட்டரிக்கு உபகரணங்கள் வாங்குவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அப்போ நீங்கள்லாம் என்ன செய்யணும்? ஃபவுண்டேஷனுக்கு கொடுக்கணும், நிறைய கொடுங்கள், திட்டங்கள் தீட்டுங்கள், அள்ளி அள்ளி கொடுங்க, கிள்ளி கொடுக்காதீர்கள். அள்ளி கொடுத்தால் ஒரு கிணத்துல தண்ணி எப்படி போய் விழுகுமோ அங்கே இறைச்சா தான் தண்ணி இல்லை போய் விழுகும், இல்லைன்னா தண்ணீர் டைவர்ட் ஆகி போயிடும். அதனால் நல்லா கொடுக்கலாம், சந்தோஷமாக கொடுக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட நம்ம ஒரு நல்ல சங்கத்தில் இணைஞ்சிருக்கோம். இன்றைக்கி உலகத்திலேயே ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் என்றால் அது ரோட்டரி ஒன்று தான். சம்பளம் வாங்காத ஒரு நிறுவனம் என்றால் நாம் எல்லாம் சம்பளம் வாங்குவது இல்லை. இங்கே பெரிய பெரிய கோடீஸ்வரர் அமர்ந்திருக்கிறீங்க. இன்றைக்கி பெரிய கோடீஸ்வரர்கள் மேடையில் இருக்காங்க, கீழே இருக்கீங்க, எல்லோருமே இருக்கீங்க. நம்ம ரோட்டரி என்ற ஒன்றுக்கு தான் அத்தனையும் விட்டு விட்டு இங்கே காத்திருக்கிறோம், அமர்ந்திருக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கி ஆணையிட்டால் செய்வதற்கு உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரோட்டரி சங்கம் ரெடியாக தயாராக இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கி புதிய அரசு பல திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறது. புதிய அரசின் சாதனைகள் திட்டங்கள்லாம் தீட்டுவதனால்தான், அந்த ஒழுங்கு நடவடிக்கையினால்தான் நாம் இங்கே அமரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி உட்கார்ந்துருக்கோம். நம்ம கடந்த 2 ஆண்டாக நம்மளால் எங்கேயும் பார்க்க முடியலை. அது நம்மளையெல்லாம் ஓரம் கட்டிடுச்சு. எங்கே இருந்தோம்? ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தோம். என்ன பேசினோம்? அன்று தான் புரிந்தது அம்மா என்றால் என்ன, தம்பி என்றால் என்ன, தங்கை என்றால் என்ன, தங்கச்சி என்றால் என்ன, பாசம் என்றால் என்ன, பந்தம் என்றால் என்பதை புரிய வைத்தது. நம்ம அன்றைக்கி தான் அம்மாட்ட போனோம். அம்மா, அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார், இது வரைக்கும் உழைச்சிருக்கார், அப்பாவை கொஞ்சம் கவனிங்கள். அக்கா பாவம், கட்டி கொடுத்தோம், நல்ல சாப்பாடு போடுங்கள், தங்கை படிக்கிறாள், அவருக்கு வேண்டியதை செய்யுங்கள் என்று பேசப்பட்டது. பேசுனீங்களா இல்லையா? பேசல யாருமே? இல்லை, யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன சார், வீட்டுக்குள்ளே நம்ம உட்காந்து நம்ம உறவுகளை பற்றி பேசப்படவில்லையா? நிறைய பேசியிருப்பீங்க, தவறு இல்லை. ஏன்னால் அது புரிய வைத்தது. இன்றைக்கி அதை ஒழிக்க வேண்டும் என்றால் இந்த புதிய அரசோடு சேர்ந்து இன்றைக்கி ரோட்டரி வேலை செய்து கொண்டிருக்கிறது, நிறைய செஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி போன ஒரு 10 நாளைக்கு முன்பாக மதுரையில் இந்த கொரோனாவுக்காக ரோட்டரி செய்யக்கூடிய திட்டங்கள் நிறைய கொடுத்துட்ருக்கோம்.
ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் மிஷின் கொடுத்துட்ருக்கோம். இப்போ அது எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? தெரியாது. சென்னையில் இருக்கக்கூடிய ஜெயராஜ் போன்ற ஒரு பிரசிடெண்ட் நார்த்து கிளப்பில் இருக்கார். அவர் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் நண்பரிடம் அவர் கேட்டார், நான் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன், ஏதாவது செய்ய வேண்டும், உதவி செய்யுங்கள் என்றார். அவர்கள் சொன்ன வார்த்தை, உனக்கு மட்டும் செய்யவில்லை, இந்தியாவுக்கே செய்கிறோம் சொல் என்றார். அப்போ தான் உங்களுக்கு இந்த கான்சன்ட்ரேட்டர் மிஷின் கொடுக்க வேண்டும் என்று உதயமானது. அதுக்கு முன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு இருந்தாங்க, ஆனால் வரைமுறைப்படுத்தப்படவில்லை. அப்போ ஒரு மனிதனுக்கு 5 லிட்டர்லேருந்து 10 லிட்டர் பத்தாது, 20 லிட்டர் கெப்பாசிட்டி வேணும், இல்லைன்னா 10 லிட்டர் கெப்பாசிட்டியாச்சும் வேணும்னு சொன்னதுனால அந்த மிஷின் வாங்கி கொடுக்கப்பட்டது. அன்றைய விலை 65,000 1.5 லட்சமாக மாறிடுச்சு, 1 லட்சம் ரூபாய்க்கும் போயிடுச்சு. அப்போ நமது சேகர் மேத்தாஜி அவர்கள் ஆர்ஐ பிரசிடெண்ட் அணுகி அவர்கள் திட்டங்கள் வரைமுறைப்படுத்தப்பட்டு சென்னையில் இருக்கக்கூடிய ஆர்ஐ டைரக்டர் வெங்கடேஷ் அவர்கள் மூலமாக, ஒளிவண்ணன் மூலமாக நிறைய தீட்டப்பட்டது. அப்போ என்னட்டெலாம் கேட்டாங்க, எங்களுக்கு மீட்டிங் நடந்தது என்ன செய்ய வேண்டும் என்று. அதை சொன்ன உடனே நான் 1040 மிஷின் இந்த தேனி, மதுரை எல்லா சங்கத்திற்கும் வேண்டும் என்று அந்த பேப்பரில் எழுதி அனுப்பிச்சோம். மதுரைக்கு மட்டும் 100 மிஷின் வந்தது, மற்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருந்தது. அப்போ மினிஸ்டர் பழனிவேல் ராஜன், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஐயா அவர்களும், மூர்த்தி மினிஸ்டர் அவர்களும், கலெக்டர் அவர்களும் நாங்கள் உட்காந்து பேசினோம், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு. அரசின் நல்ல செயல்களோடு, செய்யக்கூடிய திட்டங்களோடு நாங்கள் இந்த ரோட்டரி இணைந்து செயல்படுவோம் என்ற வாக்குறுதியை கொடுத்து விட்டு வந்தேன். அது உங்களுடைய எண்ணங்கள், நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு. செய்வீர்களா? அம்மாவை போல் கேட்கிறேன், செய்ய மாட்டீங்களா? செய்யலாமே, ஏன் செய்யக்கூடாது? நல்ல திட்டங்கள் என்றால் நாம் ஏன் செய்யக்கூடாது? அப்போ அவர் சொன்ன வார்த்தை, ரோட்டரி நிறைய கொடுக்கிறது, சர்ப்ளஸ் என்ற ஒரு வார்த்தையை சொன்னார். அப்போ அது எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். இன்றைக்கி உயிரை காப்பாற்றக்கூடிய, முதல்ல வந்து கொரோனா எங்கேருந்து வருகிறது, அதுக்கு என்ன தேவை, எந்த மருந்து கொடுத்தா ஒழிக்கப்படும் என்றது தெரியாத இந்த நேரங்கள். இன்று நாம் நிறைய கொடுத்ததுனால சர்ப்ளஸாக இருக்குது, கிராமங்களுக்கு சென்று கொடுங்கள் என்றார். உடனே அணுகினேன் அங்கே உள்ள டாக்டரை. உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, தேனி, போடி, கம்பம் போன்ற எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் கேட்டோம், கொடுக்கப்பட்டது. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரோட்டரி நல்ல சேவைகள் செய்கிறீங்கன்னு. இன்றைக்கி எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னாலும் ரோட்டரி என்று சொன்னால் நல்ல மதிப்பும் மரியாதையும் என்று கூடிக்கொண்டே இருக்கிறது. நாம் செய்த சேவைகள், நாம் அவர்களோடு இணைந்து பயனாற்றிய விதங்கள், அந்த அளவுக்கு நம்ம செஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி மோடிஜி அவர்களே என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, என்ஜிஓவிடம் ஒப்படைங்கள். என்ஜிஓ என்பது யாரை? நம்ம தான், நாம் தான் ரொட்டேரியன்கள் தான். ரொட்டேரியன்கள் சம்பளம் வாங்காத ரொட்டேரியன் என்ஜிஓக்கள். நாம் யாருடையும் பணம் கேட்பதில்லையே. இன்றைக்கி முரளிதரன் நினச்சா அவருக்கு ஹாஸ்பிட்டலில் உட்காந்து நிறைய காசு எண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இங்கே வந்து பேப்பரை பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கார். எதற்காக? ரோட்டரி என்ற சொல்லுக்காக. அப்போ அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் படைத்தவர்கள் அனைவரும் ரொட்டேரியன்கள் தான். இன்றைக்கி நல்லா செய்கிறோம், திட்டங்கள் தீட்டுறோம், செயலாக்கம் பண்ணுறோம், மக்களுக்கு உதவி செய்கிறோம். இதுதான் நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை. இன்றைக்கி மோடிஜி அவர்களாக இருக்கட்டும், இன்றைக்கி தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயாவாக இருக்கட்டும், இன்றைக்கி ரோட்டரி மேலே நல்ல ஒரு மரியாதை கிரியேட் ஆகிட்டுருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல நாம் இருக்கக்கூடியவர்கள், ஏழைகள் எங்கே இருந்தாலும் பெர்மனண்ட் ப்ராஜெக்டாக செய்யுங்கள். ஏதோ கொடுத்தேன், வைத்தேன், ஃபோட்டோ எடுத்தேன், பேப்பரில் போட்டேன் அப்படின்றலாம் இன்னும் இருக்கக்கூடாது. இன்றைக்கி மக்களை விரும்பவில்லை. இன்றைக்கி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இது பண்ணுறாங்க, நல்ல திட்டங்கள் கொடுங்கிறாங்க. நீங்கள் இளைஞர்களை உள்ளே அழைத்து வாருங்கள். இன்றைக்கி சேகர் மாதாஜிக்கு அதை தான் சொல்லுவாங்க, பிலோ 40 இயர்ஸ் அவங்களாம் உள்ளே கொண்டு வாங்க. பெண்கள் 20% கொண்டு வாங்க. அதுக்காக முதியோர்களை விட்டுவிடவில்லை. முதியோர்களின் ஆலோசனைப்படி, பெண்களின் கனிவான எண்ணத்தோடு, இளைஞர்களின் துடிப்போடு செயல்பட்டால் இன்னும் 40 ஆண்டுகளுக்காக இந்த ரோட்டரி நிலைத்து நிற்கும் என்பது அவர்களுடைய கனவு. அதுதான் உண்மை. அப்படிப்பட்ட எல்லோரையும் சேருங்கள். குவாலிட்டி என்ற ஒரு வார்த்தை நம்மோடு இருக்கிறது. ஒரு டாக்டர் என்றால் அடுத்த டாக்டர் சேர்க்கக்கூடாது என்ற ஒரு திட்டங்கள் உண்டு. ஆனால் நாம் மாற்றி எழுதி கொள்கிறோம். அனஸ்தியாஸ் டாக்டர், ஆப்ரேஷன் டாக்டர், ஜென்ரல் டாக்டர், இப்படி நம்ம மாற்றி போட்டுக்கிறோம். நிறைய சேர்த்துக்கலாம், வழிகள் உண்டு. அப்போ குவாலிட்டி பர்சன் அப்படின்னா, நான் வந்து குவாலிட்டியாக இருக்கிறனால நீங்கள் 15 பேரை சேர்த்தேன்னு பர்சன் சொன்னார். ஏன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் குவாலிட்டி இல்லையா? சொல்லுங்கள். ஏன் நம் மனைவிமார்களை சேர்க்கக்கூடாது?
சங்கத்தில் இணையுங்கள். அவங்ககிட்ட ஃபுல் அமௌண்ட் வாங்காதீங்க. உங்களுடைய ஃபீஸ்லேருந்து RIDU மட்டும் வாங்குங்க. நல்லா 2 வாரத்தில் 2 ஸ்பீக்கர் மீட் போடுங்க, 2 ஃபேமிலி மீட் போடுங்க, ஒரு போர்டு மீட்டிங் போடுங்க. எல்லா நாளும் சமைத்து போடக்கூடிய நம் மனைவிமார்களுக்கு ஏன் 2 நாள் நம்ம உணவு போடக்கூடாது? போடலாமே. அவர்களை உள்ளே கொண்டு வந்தால் நிச்சயமாக ரோட்டில் மெம்பர்ஷிப் growth ஆகும். கனிவான அவங்க எண்ணங்களோட பேசப்படும் போது நிறைய திட்டங்கள் செயலாக்கப்பட வரும். பெண்களுக்கு எப்பயுமே கனிவான திட்டங்கள் நிறைய வந்து கொண்டே இருக்கும். சேர்ந்து செயல்படலாம். நான் பதவியேற்ற முதல் நாளில் PRID பாஸ்கர் அவர்கள் என்னை பதவி பிரமாணம் செய்து வைத்து கேட்காமலே ரோட்டரிக்காக அவர் கொடுத்த தொகை $10,000 தருகிறேன் என்றார். கொடுத்தார். நல்லா கைதட்டலாம். இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆள், வருஷம் கொடுத்துக்கிட்டு இருக்கார். அதன் பின்பு இன்று வரை $75,000 கிடைச்சிருக்கு. சென்ற வாரம் பட்டர்ஃப்ளை பதவியேற்புக்கு போயிருந்தேன். அங்கே டைமண்ட் சிட்டியில் இருக்கக்கூடிய நமது ஜெயராஜ் போன்ற பிரசிடென்ட் கிரிதரன் நினைக்கிறேன், அவர் 25 புதிய உறுப்பினரையும் $25,000 கொடுத்தார் மேடையில். வாழ்த்துக்கள் கிரிதரன் அவர்களுக்கு. அப்போ இந்த மாதத்துக்குள்ளே $1,00,000 கலெக்ட் ஆகிடும். நான் என்கிட்ட RI பிரசிடென்ட்ஸ் கேட்டாங்க. நாங்கள்லாம் சென்ற வாரம் முன்னால் சும்மா இல்லை, ஹனிமூன் பீரியடு என்ஜாய் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இப்போ மேடம் அவர்களுக்கு ஹனிமூன் பீரியடு. அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க ட்ரைனிங் போதும் தெரியும். அவங்க சும்மா விட்டுற மாட்டாங்க. அவங்க எழுதி வாங்குவாங்க. உங்கள் சாதனை என்ன, உங்களுடைய திட்டங்கள் என்ன, என்ன செய்ய போகிறீங்க ரோட்டரிக்கு எல்லாம். நாங்கள் ஏதோ சொல்லிட்டு தப்பிச்சு வந்துடலான்னு நானும் சொக்கு ஐயா அவர்களும் சொல்லிட்டு வந்துட்டேன். நம்ம தமிழர்களுக்கு அதுதான் எண்ணம். இன்றைக்கி ஆனந்த ஜோதி அவர்கள் நான் 100 பேரை சேர்க்குறேன்னா உடனே எனக்கு போட்டி வந்துடும், ஒரு சந்தோஷம் வந்துடும். நம்ம 200மோ 500மோ. அவர் சொக்கலிங்க ஐயாவில் 600 பேர் சொன்னார். நான் 1000 பேர் சேர்க்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரி சந்தோஷமாக மேடையில் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மறுநாள் பார்த்தீங்கன்னா பெரிய ரெக்கார்டை எடுத்து வச்சு யார் யாரெல்லாம் உலகத்தில் இருக்கோம் சொன்னாங்க, இந்தியாவில் இருக்கோம் எத்தனை பேர் சொன்னாங்கன்னு லிஸ்ட் போட்டாங்க. அப்போ அவருடைய திட்டங்கள் கனவுகள் வந்து சேருதான்னு பார்த்தாங்க, கிராஸ் ஆகிடுச்சு. ரீசெண்டாக வந்து கொஞ்சம் ஷார்ட் ஃபால் ஆகிடுச்சு. அப்போ அவர் சொன்ன வார்த்தை, ஃபோனில் திருப்பி கூப்பிட்டாங்க, ஜூமில் கூப்பிட்டாங்க, ஜெயக்கன் ஒரு 300 பேர் குறையுது, உங்களால் செய்ய முடியுமா என்று. 1000க்கே நம்ம இங்கே தடுமாறிட்டு இருக்கும்போது 300 சொல்லிடலாமா நினைத்தேன். நிச்சயமாக யாரும் கெடுக்க முடியாது. ஆனந்த ஜோதி அவர்கள் நல்ல மனம் படைத்தவர்கள். அவங்க பீரியடுக்கு வேண்டும்ன்றதை விட என் பீரியடுக்கு நிறையா சேர்த்து விடுதான்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அதனால் நான் ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியெல்லாம் இன்வால்வ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அது வந்துவிடும். இப்போ 2 சங்கம் அந்த மாதிரி உருவாகிட்டுருக்கு. இந்த தருணத்துக்குள்ளே, இந்த 15 நாளைக்குள்ளே நமது மாவட்டத்திலிருந்து டிஸ்ட்ரிக்ட் 3000லேருந்து 4 புதிய சங்கங்கள் உருவாகிவிட்டது. அதில் முதல் சங்கமாக திண்டுக்கல் திண்டுக்கல் கிங்டவுன்ற சங்கம் நம்பராகி வந்துருச்சு. நம்ம என்ன தான் எழுதி அனுப்பிச்சாலும் RIயில் அவங்க எல்லாம் ஸ்க்ரூட்னி பண்ணி நம்பர் போட்டால் தான் அந்த சங்கம் அப்ரூவல் என்ற ஒரு சட்டம் வந்து சேரும். அப்படி இங்கே வந்துருச்சு. நேற்று வந்து மற்ற 3 சங்கங்களும் வந்துருச்சு. 4 சங்கங்கள் உருவாகி விட்டது. நேற்று திருச்சியில் மட்டும் நம்ம 2 சங்கங்களுக்கு ப்ரொபோசல் கொரியர் ராஜா அவர்கள் ஒரு டாக்குமெண்ட் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ 10 சங்கங்கள் இப்போ கொஞ்சம் 10 நாளைக்குள்ளே வந்துடுது. நியூ மெம்பர்ஸ் மட்டும் இதில் குறைஞ்சது 250 மெம்பர்ஸ் வந்துடுறாங்க. அது அல்லாமல் ஒவ்வொரு சங்கத்திலையும் போகக்கூடிய இடங்களில் 15, 10 என்று வந்து கொண்டே இருக்கிறது. அது 200 தாண்டி 500 கிட்ட வந்துருச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது. அடுத்த மாதம் மெம்பர்ஷிப் மந்த்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நிறைய மெம்பர்ஸை சேருங்க. அப்போ அங்கே 1000 வந்துச்சுன்னா 1000 பேரை நம்ம சேர்த்த பெருமை நம் மாவட்டம் 3000க்கு வரும். உங்களையும் சாரும். எனக்கல்ல வாழ்த்து, நமக்கு நம் ரொட்டேரியன்களுக்கு நல்ல வாழ்த்துகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. இப்படிப்பட்ட தருணங்களில் நான் மெம்பர்ஷிப் சேர்ப்பது, ஃபவுண்டேஷன் கொடுப்பது, இது முதல் திட்டம். நான் ஜோடியாக் என்ற 12 திட்டங்களை வகுத்துள்ளேன். அது புக்கில் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ட்ரைனிங் கொடுக்கும்போது எல்லாத்தையும் கொடுப்பதற்காக வச்சுருக்கேன். இருந்தாலும் ஓரலாக நிறையா சொல்லிட்டு வர்றேன். அந்த ஜோடியாக்குன்ற திட்டங்களில் கிராமத்தை தத்தெடுப்பது, பெண்களுக்கு உதவி செய்வது, படித்த இளைஞர்களுக்கு
ஃபீஸ் கட்டி அவங்கள வேலைவாய்ப்பு திட்டங்கள் வாங்கி கொடுப்பது, செக் டாம் கட்டுவது, வாய்க்கால் தூர் மாறுவது, இப்படிப்பட்ட நல்ல திட்டங்கள், கிரீன் வைஸ் மரங்கள் வளர்ப்பது, காணாமல் போன மரங்களை கொண்டு வருவது, இப்படி நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நிச்சயமாக அது அந்த புக் பிரிண்ட் பண்ணி பிரசிடெண்ட்டிடம் ஒப்படைக்கப்படும். சென்ற வாரம் அவர் கலெக்டர் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நிறைய செய்கிறீங்க, ரோட்டரி இணைந்து கார்ப்பரேஷனும் இணைந்து மதுரையை கிரீன் சிட்டியாக மாற்றுங்கள் என்று சொல்லியிருக்காங்க. அதற்கு வேண்டியதை பிளான் பண்ணிகிட்ருக்கோம். முதல் திட்டமாக கிரிமிட்டோரியம் போடுவதற்கு மதுரை வெஸ்ட் கிளப்லேருந்து ஒரு ரொட்டேரியன் வந்து கேட்டாங்க, பண்ணுறேன்ட்டு. நான் அவரிடம் கூறினேன், ஃபண்டு நான் வாங்கி மேட்சிங் கிராண்ட் வாங்கி தர்றேன், ஆனால் கார்ப்பரேஷனில் பெர்மிஷனும் அதுக்கு வேண்டிய இடத்தையும் தேர்ந்தெடுங்கள் என்று. கடவுள் இருக்கிறான் என்றால் அது உண்மைதான். 3வது நாள் கார்ப்பரேஷனில் கமிஷனர் கூப்பிட்டு விடுறார், உங்கள்கிட்ட வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பழனிராஜன் ஐயா அவர்கள் உங்கள் பேச சொன்னாங்க, வர்றீங்களான்ட்டு. 12 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. நாங்கள் 3 ரொட்டேரியன் சேர்ந்து அங்கே போனோம். அவர் சொன்னார், உங்கள் திட்டத்தை சொல்லுங்கள் என்று. இந்த கிரிமினேட்டரியத்தை முதலில் சொன்னேன். அவர் சொன்ன வார்த்தை, இடம் நான் தருகிறேன், பெர்மிஷன் நான் தருகிறேன், நீங்கள் உங்கள் வேலையை ஆரம்பிங்கன்னார். இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்? அதுதான் முக்கியமாக வேணும். அப்போ நம்ம நினச்சது வந்துருச்சு. அப்போ அந்த மாதிரி திட்டங்கள் தேட்டப்படும் போது நிறைய செயலாக்கங்கள் பண்ண முடியும். நல்லது நினைத்தால், அங்கே பாஸ்கர்கிட்ட பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன், நல்லது நினைத்தால் நல்லதே நடக்கும். இந்த கிராமம் தத்தெடுப்பது எப்படி ஒரு மாடல் கிராமமாக இருக்க வேண்டும். வில்லேஜ் டு வெனிஸ் வரைக்கும் போகணும். வெனிஸ் நாட்டில் எப்படி இருக்கோ அப்படி பண்ணணுன்ற ஒரு ஆர்வம். நான் சென்ற வாரம் நமது மாவட்டம் அல்ல, திருநெல்வேலி மாவட்டத்தை விருதுநகரில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை பார்ப்பதற்காக பிளான் பண்ணிட்டு போனேன். அப்போ என்னோடு இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் அஃபீஷியலை கூப்பிட்டேன். எல்லாருமே பிஸியாக இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் லேடியாக என் மனைவியை அழைத்து கொண்டு போனேன். அப்போ அங்கே போனேன்னே இதயம் நல்லெண்ணெய் அடுத்த வருஷம் வரக்கூடிய டிஜிஎன்டி முத்து அவர்களிடம் கேட்டபோது எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னாக்கா நம்ப மாட்டீங்க, நாம் என்ன கனவில் நினைக்கிறோமோ. இன்றைக்கி தண்ணீர் கிடைப்பதற்கு ரோட்டில் நின்று குடத்தை வச்சு ஸ்ட்ரைக் பண்ணுறோம். அந்த கிராமத்தில் நான் நினைப்பது, தெரு க்ளீனாக இருக்க வேண்டும், வீடு வீடு குழாய் தண்ணீர் வர வேண்டும், வீட்டு வீட்டுக்கு கரண்ட் வெளிச்சம் இருக்கணும். இது முதல். 2வதாக தெருவெல்லாம் ஒளிபெருக்கி வச்சுருக்காங்க. ஒரு பெரிய தண்ணி டேங்க் மேலே ஒளிபெருக்கியை மாட்டிட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா எல்லா குப்பையும் ஒரு இடத்துக்கு வந்துடுது. ஊரே க்ளீனாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மினரல் வாட்டர் போட்டிருக்காங்க. நம்ம வீட்டில் மினரல் வாட்டர் பிடிக்கணும்டா 2 செகண்ட் 30 செகண்ட்ஸ் ஆகும். அங்கே ஒரு குடம் நிறைவேறதுக்கு 2 நிமிஷம் கூட ஆகலை. அந்த தண்ணியை பிடிப்பதற்கு ஆட்கள் இல்லை. 600-700 கிராமங்கள், 600-700 குடும்பங்கள் அங்கே இருக்குது. மிக அழகாக செஞ்சுருக்காங்க. அப்போ அங்கே எப்படி இதை மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு கேட்டபோது, இங்கே படிக்கக்கூடிய இளைஞர்கள் ஃபாரினில் இருக்காங்க, அவங்க ஃபண்டு அனுப்புகிறாங்க அப்படின்னு ஒரு தலைவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். இதுவரை எலெக்ஷன் நடக்கவில்லை. அந்த தலைவர் மிக அழகாக செஞ்சிட்ருக்கார். பாராட்ட வேண்டிய விஷயம். அதை பார்த்துட்டு வரும்போது முத்து ஐயா சொன்னார்கள், நான் உங்களுக்கு ஒரு காஃபி தரணும், வீட்டுக்கு வரீங்களான்டார். நான் முதல் பெண்மணியோடு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். வீட்டுக்கு அழைத்தார். அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு பர்மா காலனி ஹோட்டல்னு அவங்களுக்கு தெரியும், விருதுநகரில். சாப்பிட்றீங்களான்டார். ஒரு பக்கம் ஆசைதான். ஏன்னால் விருதுநகர் சென்றவர்கள் பர்மா காலனி ஹோட்டலில் சாப்பிடாமல் போக மாட்டாங்க. எனக்கு அவ்வளவு பெரியவருடைய வீட்டுக்கு போகணும், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அவரோடு உரையாட வேண்டும், ரோட்டரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக போனேன் நான். அப்போ அவர் வீட்டுக்கு போனேன்னே அந்த அம்மா வந்து நம்ப மாட்டேன், 10:30 மணி நைட்டு உட்காந்து தோசையை போட்டு கொடுத்தாங்க. மோடி சாப்பிட்ட அந்த இதயம் நல்லெண்ணையும் பொடியும் வச்சு கொடுத்தாங்க. என்ன இருக்குன்ற பற்றி கவலை இல்லை. ஒரு பச்சை ஒரு தண்ணி ஊற்றின சாதத்தில் ஒரு உப்பு போட்டு ஒரு மிளகா கொடுத்தாலே நமக்கு சந்தோஷம். அவங்க அழகாக கொடுத்தாங்க. மோடி சாப்பிட்ட எண்ணெய் மிளகா பொடி. உங்களுக்கு தெரியுமா அந்த கதை? தெரியுமா? கொஞ்சம் பேர் தான் கேட்டிருக்கீங்க. மோடி ஃபாரின் ஐயா அவர்கள் ஃபாரின் போய் சாப்பிட்டு சலித்த உடனே அவர் சொன்னாராம், எனக்கு இதயம் நல்லெண்ணையும் நம்ம பொடியும் வேணுடு, இட்லி பொடி. இங்கேருந்து இதயம் நல்லெண்ணெய் ஃப்ளைட்டில் போச்சு. அதை ஊற்றி சாப்பிட்டுட்டு சந்தோஷம்னு வாழ்த்துனாங்க. அப்போ அந்த எண்ணெய்க்கு எவ்வளோ ட்ரேடு மார்க் வச்சுருக்காரு பாருங்கள். அதில் இருப்பவர் நம்ம ரொட்டேரியன். அப்போ ஒரு ரொட்டேரியன் தரமானதை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை. அவரை எனக்கு 20 ஆண்டுக்கு முன்னாலே தெரியும். நான் உங்களைப் போல ஒரு நியூ ரொட்டேரியனாக இருக்கும்போது
இங்கே இருக்கக்கூடிய நியூ ரொட்டேரியனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லா செய்யுங்க. அப்போ கொடைக்கானலில் மீட்டிங் நடந்தப்போ நான் உட்காந்து ஒரு குறிப்பு எடுத்தேன். அப்போ அவர் சொன்னார், தம்பி நிறையா குறிப்பு எடுக்கிறீங்க, என்ன வேணும் சொல்லுங்கள், நான் செய்கிறேன் அப்படின்னார். அந்த மாணவன் இன்றைக்கி ஒரு கவர்னராக இருந்து எலெக்ட் பண்ணப்பட்டு அவருடைய வீட்டில் போய் சாப்பிட்டா எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் சொல்லுங்கள். மிகவும் சந்தோஷம் எனக்கு. நைட்டு 11:30 மணி அவரிடம் சொன்னேன், அந்த மாணவன் அந்த புது ரொட்டேரியன் நான் தான் ஐயா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். 11:30 மணிக்கு அவர் சொன்ன கருத்துக்கள், ரோட்டில் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்லாம் எல்லாம் சொன்னாங்க. ஆனந்த ஜோதி மேடம் அவர்கள் அன்றைக்கி ரயிலா சேர்மனாக இருக்கும்போது இங்கேயே சாப்பாடு போட்டு இங்கேயே வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நான் அதை கொஞ்சம் மாற்றுதலாக என்னுடைய பீரியடில் நான் நிறையா சேர்மனாக இருந்திருக்கேன், அதாக இருந்திருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். அப்போ அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் ரயிலா நடத்துங்கள், நானும் நடத்துகிறேன், இருவரும் சேர்ந்து ஒவ்வொரு 35 பேருக்கு ரயிலா நடக்கக்கூடிய இடத்தில் 2 நபர்களை தேர்ந்தெடுப்போம், 20 நபர்களை சிங்கப்பூருக்கு அனுப்புவோம், அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் எல்லாம் போய் படித்து பார்த்து விட்டு வர அனுப்பிவிடுவோம் என்று சொன்னார். எவ்வளோ பெரிய வார்த்தைகள் பாருங்கள். ரொம்ப சந்தோஷம். நல்ல ஒரு புதிய திட்டம். அடுத்தவர்கள் பார்த்து செய்ததை நாம் பொறாமப்படவில்லை. புதிதாக டெவலப்மெண்ட் திட்டங்கள், புதிய திட்டங்கள். இப்போ நான் செஞ்சதை விட்டுட்டு அடுத்த அம்மா அவர்கள் வரும்போது அவங்க புதிய திட்டங்கள் தீட்டுவாங்க, புதிய எண்ணங்கள் உருவாகும், புதிதாக செய்ய வேண்டும். புதிய அரசு வரும்போது என்ன செய்கிறாங்களோ அதை போல தான் புதிய லீடர்ஸ் வரும்போது புதிய திட்டங்கள் தீட்டப்படும். அதனால் எவரையும் நாம் வாழ்த்த வேண்டுமே ஒழிய அவர்களுக்கு இடைஞ்சல் செய்வதற்கோ அவர்களுக்கு பின்னால் நின்று செய்ய விடாமல் தடுப்பதற்கோ யாரும் செய்யக்கூடாது. யார் செய்தாலும் நிச்சயமாக ஆண்டவன் செய்தே தீர்வான், நல்லதை செய்வான். இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இந்த ரோட்டரி வளர வேண்டும், இந்த சேவைகள் வளர வேண்டும். வருங்காலங்களில் நாம் நிறைய ரோட்டரிக்கு செய்வோம். இந்த 21-22ஆம் ஆண்டில் சிறந்த சேவை என்ற ஒரு பெயர் வந்தால் ஜேகன் ஆகிய கவர்னர் எனக்கும் இந்த டீமுக்கும் நல்ல பேர் கிடைக்கல. இந்த இடத்துல நினைவு கூற விரும்புகிறேன். அவர் ஏற்கனவே நிறைய செஞ்சுட்டே இருக்கார் வாழ்க்கையில். 32வது ஆண்டுன்னு சொன்னாங்க. 26 எய்ட் டொனேஷன் பண்ணியிருக்காங்க. 26 பேருக்கு கண்தானம் பாருங்கள். அதை இன்ட்டு 100ஆல் வகுத்துங்க. 25,000 பிளட் டொனேஷன். அதாவது பிளட் கொடுத்துருக்காரு, அவர் கொடுக்கல, கொடுக்க வைத்திருக்கிறார். அப்போ 25,000 பேரை வாழ வைத்திருக்கிறார். நான் அவரை கண்டதை 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவரை பார்க்க வேண்டும் என்று சென்றிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா மனநலம் குன்றிய பாமர மக்கள் அங்கே பார்த்துக்கிட்டு இருந்தார். நமக்கெல்லாம் பார்த்தா சாப்பிட்றதுக்கே கஷ்டப்படுவோம். அவளுடைய குறைகளை பார்த்து, அவருடைய இயக்கத்தை பார்த்து எதை பற்றியும் கவலைப்படவில்லை. அவர் எப்படி சாப்பிட்றான்றோட பல நேரங்களில் கேட்டது உண்டு. எப்படி உழைக்கிறீங்கன்னு கேட்டது உண்டு. இப்படியெல்லாம் மனம் உங்களுக்கு நல்ல மனசு வந்ததுன்னு கேட்டது உண்டு. எல்லாம் நல்லதுன்னு நினச்சிருக்கேன், நல்லா செய்கிறேன். நான் அவருடைய சொன்ன 2 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னேன், இன்றும் சொல்கிறேன், நாளையும் செய்வேன். என்னால் இயன்றதை இங்கே 25,000 ரூபா கொடுத்தாங்க. நான் அவர்கிட்ட ஒவ்வொரு தடவையும் வெளியில் காசு வாங்கி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த பிள்ளைகளுக்கு மாத்திரைகள் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கார். இயன்றால், முடிந்தால், ஃபவுண்டேஷன் நிறையா சர்ப்ளஸாக இருந்தால் இருக்கும், முடியும். நான் அவருக்கு பெர்மனெண்ட் ஒரு ஃபண்டு உருவாக்கி அந்த ஃபண்டிலிருந்து அவர் ரெகுலராக மாத்திரை கொடுக்கப்பட்டு அந்த குழந்தைகள் நீண்ட ஆயுளோடு வளர வேண்டும் என்பது எனது கனவு. நிச்சயமாக அதை செய்வேன் அப்படின்ற நம்பிக்கையோடு கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விஷன். Thank you, Governor. Thank you very much. Give a big round of applause to him. And one more new member, Mr. Srinivasa Murthy. Please come to the dais. அவர் மாநகராட்சி செவிலியராக இருக்கிறார். ஒரு மகன் அருள் ஐடி மென்பொருள் பொறியாளராக இருக்கிறார். இன்னொரு மகளுக்கு திருமணமாகிவிட்டது.
அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள சம்மதித்து கலந்து கொண்டு எங்களை பெருமை கொள்ள செய்த ரோட்டரி இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் கவர் 3000 ஆளுநர் ரொட்டேரியன் டாக்டர் ஆர் ஜெய்கன் அவர்களுக்கு ரோட்டரி கிளப் திண்டுக்கல் மிட்டவுன் நிர்வாகக் குழு சார்பாகவும் உறுப்பினர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆர்ஐ டிஸ்ட்ரிக்ட் 3000 முதல் பெண் ஆளுநராக தேர்வு செய்யப்பட்டுள்ள டிஜிஎன்டி ஆர் ஆனந்த் ஜோதி அவர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்ள 2 மாதங்களுக்கு முன்பே சம்மதித்து அதன்படி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய திருமதி ஆர் ஆனந்த ஜோதி மேடம் அவர்களுக்கு ரோட்டரி கிளப் திண்டுக்கல் மிட்டவுன் நிர்வாகக்குழு சார்பாகவும் உறுப்பினர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சங்கத்தில் என்னை ரோட்டரி உறுப்பினராக்கி பின் செயலாளர் ஆவதற்கு உறுதுணையாக இருந்த மூத்த உறுப்பினர் முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் ஜெயசீலன் சார் அவர்களுக்கு எனது வணக்கத்தையும் நன்றியையும் உரித்தாக்குகின்றேன். சிறப்புரையாற்றிய அசோசியேட் கவர்னர் ஜெனரல் செக்ரட்டரி அட்மின் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இச்சங்கத்தின் மூத்த உறுப்பினர் திரு டி பிரேம்குமார் ரீஜனல் கோஆர்டினேட்டர் மற்றும் துணை ஆளுநர் பாண்டியன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றியமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இவ்விழா சிறப்பாக நடைபெற தக்க ஆலோசனை வழங்கி நேற்று வரை கூட இருந்து உதவி புரிந்த மூத்த உறுப்பினர்கள் பிளட் பாஸ்கரன் சார் அவர்களுக்கும் ரொட்டேரியன் ஜெயசீலன் சார் அவர்களுக்கும் ரீஜனல் கோஆர்டினேட்டர் டி பிரேம்குமார் அவர்களுக்கும் சங்க முன்னாள் தலைவர் டாக்டர் சி முரளிதரன் சார் அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் தலைவர் எம் ஜெயராஜ் அவர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைவர் செயலர் பதவியேற்பு நாளை இன்று புதிதாக இச்சங்கத்தின் உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்ட தலைவர் செயலர் பதவியேற்ற நாளான இன்று புதிதாக இச்சங்கத்தின் உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்ட புதிய உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று தங்களை இச்சங்கத்தில் இணைத்துக் கொண்டதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சேவை திட்டங்களுக்கு உதவி புரிந்த நல்ல உள்ளங்களுக்கும் உதவிகளை பெற்றுக்கொண்ட மற்றும் பெற்றுக்கொள்ள வந்துள்ள பயனாளர்களுக்கும் நன்றியை உரித்தாக்குகின்றேன். பிளாசம் திட்டத்திற்கு தொடர்ந்து மருந்துகள் வழங்கி உதவி வரும் திரு ரொட்டேரியன் ஸ்ரீதர் சார் பார்வதி டெக்ஸ்டைல்ஸ் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிளாசம் மனநல மேம்பாட்டு திட்டத்திற்கு நன்கொடை வழங்கிய நல் உள்ளங்களுக்கு நன்றியை காணிக்கையாக்குகின்றேன். வாழ்த்துறை வழங்கிய திண்டுக்கல் ரோட்டரி சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கும் இவ்விழாவை தொகுத்து வழங்கிய மாஸ்டர் ஆஃப் செரமனி ரொட்டேரியன் பாஸ்ட் பிரசிடென்ட் டாக்டர் முரளிதரன் அவர்களுக்கும் ரொட்டேரியன் அன்புக்கரசன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த ஆண்டு இச்சங்கத்தின் தலைவர் செயலராக பணிபுரிந்தவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் விழாவிற்கு உதவிகள் புரிந்த திரு சரவணன் பிளாசம் சரவணன் அவர்களுக்கும் இச்சங்க ஸ்டாஃப் சக்திவேல் கட்டிட வாட்ச்மேன் அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்குகின்றேன். ஃபோனிலும் வாட்ஸ்அப்பிலும் வாழ்த்துக்குரிய அனைவருக்கும் மற்றும் ஸ்டேஜ் டெக்கரேட்டர் சரவணனுக்கும் சமையல்காரர்களுக்கும் நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். அனைவரும் சிற்றுண்டி தயார் நிலையில் உள்ளது, அனைவரும் உண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சிற்றுண்டி ஏற்பாடு செய்துள்ள திருமதி திருமகள் ஜெயராஜ் மற்றும் திருமதி அமரசுந்தரி நாகராஜன் அவர்களுக்கும் நன்றியை கூறுகின்றேன்.